ஓம் சாந்தி. 30/4/2017 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 24/3/1982. இன்றைய முரளியின் தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. பிராமண வாழ்க்கையின் விசேஷம் என்ன? தூய்மை. மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காட்டுறதே எது? தூய்மை, தூய்மையற்ற வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய தூய்மையான குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் எவ்வளவு தூய்மையாகி இருக்கிறாங்கன்னு எல்லாருடைய கணக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பிராமணர்களுடைய விசேஷமே தூய்மை தான். பிராமணன் அப்படின்னாலே தூய்மையான ஆத்மான்னு அர்த்தமா. சொல்லலாம். அஞ்ஞானிகள் கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவர் ஐயரு, இவர் பிராமின், இவரு இப்போ தூய்மைக்கு தான் அது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கே அப்போ ஒரிஜினல் பிராமணன் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி? தூய்மை தான் பிராமணனால, அதுதான் அர்த்தம்ன்றார். நான் பிராமணாத்மானா என்ன அர்த்தம்? அப்போ எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சமானமே இதுதான் இல்லையா? அதான் செக் பண்ணுறார். அந்த தூய்மையான குழந்தை எவ்வளோ தூய்மை ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சங்கமத்தில் அவர் தூய்மையாக்குறது தானே அவர் பண்ணிட்டும் இருக்கிறார். தூய்மையை எந்த அளவு கடைப்பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவி எது தெரியுமா? எந்த அளவு நீங்கள் தூய்மை கடைப்பிடிச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குதான். அது எது? அதான் கேட்குறாரு. அந்த கருவி எது? தூய்மை ஆகுங்கள்ன்ற இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் நீங்கள் நினைவூட்டுறீங்க, ஞாபகப்படுத்துறீங்க. ஆனால் ஸ்ரீமத் படி இதே மகா மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கிறீங்க? சூப்பர் சொல்கிறார் இல்லையா? யோகி பவ பவித்ர பவன் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, யோகி ஆகுங்கள் தூய்மை ஆகுங்கள்ன்ட்டு இல்லையா? போர்டுலே பெரும்பாலான போர்டில் அதுதான் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீங்க? வாழ்க்கைனால எப்பவுமே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. பிராமண வாழ்க்கைன்னு சொல்கிறோம். வாழ்க்கைன்னா என்ன? எப்பவுமே இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இப்போ மட்டும் வாணி கேட்கும்போது மட்டும் அல்லது பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை. வாழ்க்கைனா எப்பவுமே இருக்கிறது. எப்பவுமே வாழ்க்கையில் தானே இருக்கிறீங்க. அப்படி வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே தூய்மையை கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் தூய்மை கொண்டுட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக தூய்மையை எடுத்துகிட்டு வாங்கன்னு அர்த்தம். அப்பப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான கருவியை தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு மறுபடியும் கேட்குறாரு. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தூய்மை தாரணையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கருவி இருக்குது. அது தெரியுமா? ஆனால் உண்மையிலே எல்லோருமே தெரிஞ்சிருக்கிறீங்க. மேலும் தூய்மை சுகம் சாந்திக்கு ஜென்மம் கொடுப்பது, அதாவது தூய்மை எங்கே இருக்குமோ அங்கே சுகம் சாந்தியின் அனுபவம் அவசியம் இருக்கும். இதே ஆதாரத்தில் தன்னை செக் பண்ணுங்க. அப்போ கருவி எது? தூய்மை அளக்கிற கருவி எது? இல்லை, எது கருவி? சுகம் அமைதி இருக்கும். தூய்மை இருந்துச்சுன்னா அங்கே சுகமாக அமைதியாக இருப்பாங்க. இதுதான் பெரிய ரகசியம். அப்போ தூய்மைன்றாங்கன்னா கோபப்பட்டாலே சொல்கிறாரு தூய்மையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் கோபம் வருது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் அளவுகோல். எந்த அளவுக்கு அப்படியே சாந்தமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி இருக்குதுன்ற. எந்த அளவுக்கு சுகமாக இருக்கிறாங்களோ, அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி இருக்கு.
இதுதான் அந்த கருவி. இதை வச்சு செக் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு தூய்மை இருக்குது. இப்போ கோபம் வருது, டக்கு டக்குன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் விகாரம் உள்ளே இருக்குது, தூய்மையின்மை உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதான் பாபா சார், மனதின் எண்ணங்களில் தூய்மை இருக்குதுன்னா அதோடைய அடையாளம் என்னவா இருக்குன்னா, மனசில் எப்பவுமே சுகஸ்வரூபமும் அமைதி ஸ்வரூபமும் அனுபவம் ஆகிட்டே இருக்குமா. அப்படியே நான் எங்கேயோ இருக்கிறேன்ப்பா, இங்கே இருக்கிறதே தெரியலன்னு இருக்குமா. எப்போ மனசில் வர்ற எண்ணங்களில் தூய்மை, சுத்தம், பரிசுத்தம் இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்லவங்களா தெரியும். பாபா சொல்றார் இல்லையா, எனக்கு இந்த உலகத்தில் அது ஞானி குழந்தையா இருந்தாலும் அஞ்ஞானி குழந்தையா இருந்தாலும் ஒருத்தர் கூட கெட்டவங்களாவே தெரியல. யாரை பார்த்தாலும் ஒரு குஷியாக தான் இருக்குது. எனக்கு இந்த மாதாஜியே பிடிக்கல, எதிர வந்து மாதாஜி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க உட்காரும்போது எனக்கு அமைதி இருக்குமா? இருக்காது. அப்போ என்னுடைய எண்ணம் தூய்மையாக இல்லாத காரணத்தினால தண்டனை நானே அனுபவிக்கிறேன் இல்லையா. அப்போ எல்லாரும் நல்லவங்களாக உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள அமைதி இருக்கும், அனுபவம் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லும்போது கேட்குறவருக்கு தோணும், எனக்கு அவரை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி ஆகுது? இப்போ தூய்மையான எண்ணத்தில் தூய்மை இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை எப்போவாச்சும் மனசில் வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னா தான் அமைதிக்கு பதிலாக குழப்பம் இருக்கும். இங்கே தூய்மைன்றது வந்து பிரம்மச்சரியத்தை மட்டும் சொல்லலை, வீண் எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கிறது தான். விகார எண்ணங்கள் மட்டும் இல்லை, வீண் எண்ணங்களும் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் தூய்மை இல்லையா. இந்த இடம் அப்படியே தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை தவிர அதில் எது இருந்தாலுமே அதில் தூய்மையின்மை தான். எப்போவாச்சும் வீண் எண்ணம் வந்தால் கூட டக்குன்னு குழப்பம் வந்துடுது. அதான் பாபா 2-3 நாள் முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, புதுசாக வருது பாருங்க ஆத்மா கடைசி நேரத்தில். அந்த ஆத்மாவுக்கு கிளியராக தெரியுமா நான் அமைதியாக இருக்கிறேன், சுற்றி இருக்கிறவங்களாம் அசாந்தியில் இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய அமைதியான இடத்துல வர்றதுனால அதுக்கு தெரியுது. அதனால தான் அதால் சுகத்தை அனுபவிக்க முடியுது. மற்றவங்களாம் துக்கத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அது ஆடாது. இதில் என்ன இருக்குது, இதுக்கே டென்ஷன் ஆகுறாங்க? அப்படி தான் அந்த ஆத்மாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ மனசில் எப்போ குழப்பம் வருது, வீண் எண்ணம் வந்தால் குழப்பம் வருது. ஸோ அந்த எண்ணத்தை அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எல்லாமே எண்ணத்திலே, அதுதான் விதையே எண்ணம் தான். உங்களுக்கு சுகம், அமைதி, துக்கம், பொறாமை, வெறுப்பு, விகாரம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எண்ணம் தான் இல்லையா. அப்போ தான் குழப்பம் வருது அமைதிக்கு பதிலாக. ஏன் என்னன்ற இந்த கேள்வி காரணமாக தான் சுகஸ்வரூபத்தின் நிலை அனுபவமாகிறது கிடையாது. ஏன் என்னன்னு கேட்டாலே அங்கே சுகம் போச்சு. எதை இருக்க ஏன் என்று கேள்வி இல்லாமல் உலகம் இல்லையா. நானும் நிம்மதியாக இல்லை, நீ நிம்மதியாக இல்லாமல் இருன்றதுக்கு மாயாவை சொல்கிற யுக்தி அது. ஏன்னு கேட்டாலே போச்சு இல்லையா. ஏன் என்னன்னு கேள்வி கேட்டாலே சுகஸ்வரூபத்தின் நிலையே அனுபவம் ஆகாது. இப்போ நமக்கு என்ன தரும், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. அங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் நன்மைக்கு தான். அதை விட அதை பற்றி நமக்கு எதுக்கு இல்லைப்பா, அது அநியாயம் இல்லை. இவர் உள்ளே இருக்கிறத நமக்கும் திணிக்கிறது ட்ரை பண்ணுறாரு, அது இருக்கட்டும். இப்போ பாபாவை நினைங்க, பாபாவை பற்றி பேசுங்க இல்லையா. மேலும் எப்பவுமே இது இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இது எப்படி, இது அப்படி, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாகும். சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு, நான் வந்தல அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்போ தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம். இதெல்லாம் எது, நமக்கு நாமளே சவப்பெட்டி தோண்டிக்கிற மாதிரி அது. அதுதான். அப்புறம் என்னாச்சு, இப்படி என்னாச்சு, அப்படியெல்லாம் நடக்கூடாது, அது தப்புப்பா, அது ஸ்ரீமத் கிடையாது, அதையும் அப்படி பண்ணுறாங்க. ஸ்ரீமத்து பாபா எனக்கு சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை. ஸ்ரீமத்து கிடையாதுன்னா அதைப்படி நீங்கள் பண்ணாமல் இருங்க இல்லையா. அடுத்தவங்க கிட்ட போய் ஸ்ரீமத்து, அடுத்தவங்க இப்படி இருக்கணும்னு சொல்கிறதே முதல்ல ஸ்ரீமத்து கிடையாது இல்லையா. அப்போ அப்படி சொல்லும்போது அவங்க நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க, ஸ்ரீமத்னா எனக்கு தெரியல அப்படின்ட்டு.
நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு வந்துடுறேன் தான். அப்போ அவங்களுக்கு தான் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்வம் அதிகமாகுது. அப்போ இந்த விஷயத்தில் தீர்வு காண்றதுலேயே அவங்க பொன்னான சங்கமயுகத்து நேரத்தை இழந்துட்டே இருப்பாங்க. இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் நான். இப்போ என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பாபா குழந்தைங்க பண்ண அவங்க எப்படிப்பட்ட ஆளாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி நம்ம இயக்கத்தில் உள்ளவங்களாக கூட இருக்கட்டும், இந்த பழக்கம் மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்ன அங்கே என்ன நடக்குது, இது எங்கே நடக்குதுன்னா கதறி கதறி அழற மாதிரி நிலைமை அவங்களுக்கு வந்தே தீரும். பயங்கரம். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை மாறும். ஏன்னா அவங்களே சவத்தை வெட்டிக்கிறாங்க, வச்சுட்டாங்க, செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண்டிப்பாக துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதான் பாபா சொல்றாரு, அமைதி ஒரு இடத்துல இல்லைன்னாலே அங்கே சுகம் இல்லைன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் எதனால? மனசை சுத்தமாக வச்சிக்காததுனால வந்த வேணாம். எல்லாம் நல்லவங்கன்னு பாபா சொல்லும்போது ஒருத்தன் அவன் மோசமானவன்னு சொல்கிறான்னா பாபா சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறான். டக்குன்னு அவன்கிட்ட நம்ம விலகிடணும். இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் ஏதாவது மன உளைச்சல் சுகம் சாந்தியை பிராப்தி செய்கிறதுல தடை ரூபமாக ஆகலை தானே நான் அப்படின்னு செக் பண்ணுங்க. மன உளைச்சல் வருது, சுகம் சாந்தி அனுபவம் செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். செக் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அல்லது ஒரே சீராக இருக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப இதில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்கள் இது உங்களுக்கு மட்டும் நன்மை கிடையாது. உங்களுக்கு ஒரு அமைதியின்மை ஆகுது, ஒரு குழப்பம் வருதுன்னா அந்த எண்ணெய் அதிர்வலைகள் போய் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் தாக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, செக் பண்ணுங்க. ஒருவேளை ஏன் என்னன்ற கேள்வி இருந்தால் கூட எண்ணத்தின் சக்தியில் ஒருமைப்பாடு இருக்காது. ஒருத்தரை பற்றி தப்பாக கேள்விப்படுறீங்க. இப்போ நான் சென்டரில் சீனியர் பிரதராக இருக்கிறேன் அல்லது சிஸ்டராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அப்போ ஜாலியாக காது குளிர அழகாக கேட்குறீங்க, என்னாச்சுன்னு. ஆனால் அவர் அப்படி பண்ணாரா இல்லையான்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்கல, அதனால் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஒரு டைமில் அவர் வர்றார், சிஸ்டர் எனக்கு இந்த ப்ராப்ளம் சிஸ்டர், எனக்காக யோகா பண்ணுங்க சிஸ்டர். உடனே அது பெரும்பாலும் எல்லா சென்டரில் என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியே கையில் வச்சு அப்படியே சக்தி கொடுக்குற மாதிரி அப்படி பண்ணுவாங்க. அப்படி நான் வைக்கிறேன் அவங்க மேலேன்னா அந்த ஆத்மாவுடைய பிரச்சனை தீரணும்னு மனசில் ஒருமைப்பாடோடு என்னால் நினைக்க முடியுமா? முடிஞ்சாதானே அது நடக்கும். ஆனால் என்ன நினைப்பேன், கேள்விப்பட்டது உண்மையாக இருக்கும். அந்த எண்ணம் அந்த நேரம் தான் தாக்கும். அதுதான் அப்போ தான் வருமே, அது அங்கே தான் இழந்துடுறோம் நாம். அதுக்கு தான் சுத்தமாக வைங்க அந்த சக்தி போயிடுது. இப்போ பாருங்க, இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன் என்னன்னு எல்லாமே கரெக்டாக நடக்குது, பாபா தான் நடத்துகிறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா மனசு அந்த எண்ணத்தின் சக்தி தான் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே. எண்ணத்தை வச்சு தான் உலகத்தையே மாற்ற போகிறீங்க. கடைசி வினாடி பார்த்தா ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு முக்தி வேணும்னு நினைப்பீங்க, டக்குன்னு போயிடும் அந்த ஆத்மா. இவங்களுக்கு இந்த சக்தி வேணும்னு நினைப்பீங்க, அந்த சக்தி வரும். ஆனால் உங்களுக்குள்ள ஏன் என்னன்ற கேள்வி எழுந்து இப்படி அப்படி மனசு சஞ்சலப்பட்டு இருந்தால் உங்கள் எண்ணத்தை உங்களால் ஒருமிக்க முடியாது. எங்கே உங்கள் மனசு ஒருநிலை படலையோ அங்கே சுகம் சாந்தியின் அனுபவம் இருக்கவே முடியாது. போய் சொல்கிறாங்க, நல்லா கதை அடிச்சுட்டு நான் சூப்பராக, ஐயோ அமிர்த வேலை, நான் அப்படியே மெய் மறந்தேன் தெரியுமா, அப்படி எந்த நேரமும் வீண் கதை மற்றவங்கள பற்றியே பேசிட்டு இப்படி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்க வாய்ப்பே கிடையாதுன்று இல்லையா? அனுபவம் இருக்கவே முடியாது. அதனால தற்சமயத்துக்கு ஏற்றபடி ஃபரிஸ்தா நிலையின் சம்பன்ன நிலைக்கு
மற்றும் தந்தைக்கு சமமான நிலைக்கு அருகில் வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போ சொல்கிறார்? 1982 டைம் ரொம்ப கிட்ட வந்துச்சு. ஸோ பாபா கிட்ட நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. சம்பன நிலை, ஃபரிஸ்தா நிலையின் சம்பன நிலை இல்லையா? ஃபரிஸ்தா தான் பக்கா ஸ்டேஜ், எல்லாத்துலேருந்து விடுபட்ட ஸ்டேஜ். அதுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கிறீங்க, முழுமை ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? பாபா கிட்ட வரீங்க, டைமும் கம்மியாக இருக்குதுன்னா தூய்மையின் சூத்திரமும் மிக சூக்ஷ்மமானதுன்னு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு விதி இருக்குது. தூய்மையாக இருக்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது. சூக்ஷ்மமானது எப்பயோ தப்பு பண்ணுவீங்க, ஆனால் அது எங்கேயோ வந்து அடிக்கும் இல்லையா? எங்கேயோ பண்ணுவீங்க, எங்கேயோ வந்து அடிக்கும் அது. அதனால் அந்த விதியை புரிஞ்சுக்க, சூக்ஷ்மமான விதின்னு புரிஞ்சுக்குங்க. சூக்ஷ்மமாவது அசுத்தமான எண்ணங்கள் வருதா செக் பண்ணுங்க. ஏன்னா பிரம்மச்சாரி ஆகிறது மட்டும் சம்பூர்ண தூய்மை கிடையாது. ஆனால் பிரம்மச்சாரியின் கூடவே பிரம்மா ஆச்சாரியாகவும், அதாவது பிரம்மா பாபா சொல்றது படி நடப்பவராகவும் ஆகணும். சிவா ஆச்சாரியாகவும் ஆகணும். இல்லை பிரம்மா பாபா சொல்கிறதையும் கேட்கணும், சிவபாபா சொல்கிறதையும் கேட்கணும். வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கடைபிடிச்சா போதாது. காலடி அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு காரியம் என்ற அடி மேலே அடி எடுத்து வைக்கிறவங்கன்னு அர்த்தம் இல்லையா? பிரம்மாவின் பாதச்சுவடுகளின் புஸ்தகமே போடுறோம் இல்லையா? அப்படின்னா அவர் நடந்த அதே பாதையில் நடக்கணும். இதுக்கு பேர் தான் பிரம்மா ஆச்சாரியான்னு சொல்றது. அந்த மாதிரி சூக்ஷ்ம ரூபத்தில் எப்பவுமே தூய்மையின் பிராப்தி. அவர் யாரையாவது கோபப்பட்டிருக்கிறாரா? அவரை வெட்ட வந்தவங்களுக்கே சாப்பாடு போட்டு அனுப்புனார். அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல. அப்போவே அவர் கோபம் வரலன்னா அப்புறம் எப்போ இருப்பார்? ஆடா பாவி, நான் என் சொத்தெல்லாம் போட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தா என்னை கொலை பண்ணுவாடா வரேன்னு அவருக்கு தோணுது. அது என் குழந்தை சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்களேன். வெட்ட வராங்க, அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணி யார் அனுப்பிச்சான்னு கண்டுபிடிச்சி ஜெயிலில் தள்ளலாம். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூட அவருக்கு கிடையாது. நாடகப்படி கரெக்டாக இருக்குது, என் குழந்தைய என்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காரு. எதுக்கு? அந்த குழந்தைக்கு சக்தி இல்லை, சக்தியை கொடு, நீ யாருன்னு அந்த குழந்தைக்கு காட்டு. அது அசுரத்தன்மையில் நான் யாருன்னு காட்டுது, நீங்கள் தெய்வீக தன்மையில் நீங்கள் யாருன்னு காட்டுங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, செக் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா, பிரம்மா பாபா அடி மேலே அடி எடுத்து நடக்கிற அளவுக்கு இருக்கிறேன்னா, அந்த மாதிரி சூக்ஷ்ம ரூபத்தில் எப்பவுமே தூய்மையின் பிராப்தி. சூக்ஷ்ம ரூபத்திலே, சூக்ஷ்மத்தில் இருக்கிறது தான் ஸ்தூலத்தில் வெளிப்படும். எண்ணம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எண்ணத்தின் மூலமாக வர்றதானே எல்லாமே. இப்போ சூக்ஷ்மத்தில் செக் பண்ணுங்கள். யாரை பார்த்தாலும் எனக்கு குஷி ஏற்படுதா செக் பண்ணுங்கள். இல்லை ஒரு சிலரை பார்த்தா உங்களுக்கு குஷி வரலையா? ஒரு சிலரை பார்த்தா எதிர்மறையான எண்ணம் வருதா? செக் பண்ணுங்க. சுகம் சாந்தி, அதான் பாபா சொல்ற, சூக்ஷ்ம ரூபத்தில் தூய்மையின் அனுபவமும் சுகம் சாந்தியின் அனுபவமும் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. எப்பவுமே சுகங்கிற படுக்கையில் நிம்மதியா அமைதி ஸ்வரூபத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் பிரம்ம ஆச்சாரியார்களின் ரூபம்னு பேர். பிராமணனால பிரம்ம ஆச்சாரியா இல்லையா? இப்போ சொல்றாரு, பாம்பு பார்த்தா என்ன தோணும் எல்லாருக்கும்?
அடிக்கணும்னு தோணும் இல்லை, அது கொத்தும், பயம், பதறும். ஆனால் மகாவிஷ்ணு அழகாக அது மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு ஜாலியாக, நோ குஷன் பெட் மாதிரி. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலும் நீங்கள் சுகன்ற படுக்கையில் நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். மற்றவங்களுக்கு அது பாம்பா தெரியுது, எனக்கு அப்படி தெரியலையே. மெய் மறந்து, அதாவது என்ன அர்த்தம், துக்கம் கொடுக்குற சூழ்நிலையாக மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகுது, எனக்கு அப்படி இல்லைன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா. ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி இறந்து போனாங்கல்ல போன மாதம் இல்லையா. ஆனால் அது டார்ச்சர்னால அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் பல தடவை பேசியிருக்கிறேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, அப்பா நான் கொடுத்து வச்சவங்கன்னுவாங்க. அப்பா என் பிரதர் எப்படி, என் மாமனார் எப்படி, எல்லாம் அவ்வளோ நல்லவங்க அப்படின்னுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி நடக்கலைன்னு அப்புறம் தான் தெரியுது. ஆனால் அவங்களோட எண்ணத்தில் அது வைக்கவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும். என்ன மாதிரி ஆத்மா இல்லையா. அப்போவுமே கூட அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளினவங்கள கூட அவங்களுக்கு எதிராக அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும், அப்போவுமே எதுவுமே பண்ணலை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போதான் சுகன்ற படுக்கையில் இருக்க முடியும். அதுதான் புத்திசாலி ஆத்மா. அப்போதான் நிம்மதியாக இருக்க முடியும். இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னா உங்களை சுற்றி சுற்றி உங்களுக்கு குழப்பம்தான். இப்போ அவங்க சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா உங்களை பார்க்கும்போதெல்லாம் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் செக் பண்ணுங்க. எப்பவுமே சுகம்ன்ற படுக்கையில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, அல்லது இப்படி எப்படி மனநிலை ஆடிட்டு இருக்குதா செக் பண்ணுங்க. ஏன்னா பிராமணன் நீங்கள் சொல்லணும்னா அதான், பிகேனா அதான் அர்த்தம் அப்படிங்கிறார். எப்பவுமே சுகங்கிற படுக்கையில் தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாவுக்காகத்தான் இந்த விகாரம் கூட குடைநிழலாகிடுது இல்லையா. 5 தலை பாம்பு குடைநிழலாக காட்டுறாங்களா, அம்மன் தலையிலையும் மகாவிஷ்ணு தலையிலையும். இப்போ என்ன அர்த்தம், அவர் அழகாக படுத்துட்டு இருப்பார், பாம்பு படுக்கையில் தானே படுத்துட்டு இருப்பார் பார்க்கடலில் மகாவிஷ்ணு. அதுக்கு தான் அப்படி காட்டியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம், சுகம்ன்ற படுக்கையில் தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாவுக்காக விகாரமே குடைநிழலாகிடுதான். எதிரி கூட என்ன ஆயிடுவாங்களாம், நிலை மாறி சேவாதாரி ஆகிடுவாங்களாம். மோசமானவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி சொல்ல வரவங்க கிட்டலாம் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க நல்லவங்கன்ட்டு. அப்போ அவங்களுக்கு திரும்ப போய் சொல்லும்போது, எப்பா கம்னு இருப்பா, அவங்க இப்போ தான் உன்னை பற்றி நல்லவங்கன்னாங்க, நீ ஏன் தான் இப்படி யோசிக்கிறியோ, உன் நாக்கு அழுகி போய்டுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போ அப்படியா சொன்னாங்க, என்ன நல்லவனா சொன்னாங்க நினைப்பாங்கல்ல. அப்போ சேவாதாரி ஆகிடுவாங்க. உங்களுடைய சித்திரத்தை பார்த்து இருக்கிறீங்க தானே. ஆனால் இது என்னன்னா மனதார சொல்லணும், அதில் தான் இருக்குது. உண்மையிலே மனசில் உங்களுக்கு இருக்கணும். சரி பாபா இப்படி ஒரு விதி சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிக்காதவங்களாம் நல்லவங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்துடும், டமால்னு வெடிச்சிடும். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்கன்னா, நேற்று வரையும் நல்லவங்க நாங்கள் இப்போ அட்டிப்பா இவ்வளோ விஷத்தை வச்சுட்டு தான் இவ்வளோ நேரம் பழகினேன் அப்படின்னு அசிங்கமாக போயிடும் இல்லையா. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க, எல்லாருக்குமே இந்த அனுபவமா. அப்போ அதான் பாபா சொல்கிறாரு, ஏன்னா சூக்ஷ்மமாக அதை பார்த்து எரிங்கன்றார் அந்த விதையை இல்லையா. ஏன்னா அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் பாபா குழந்தைங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் பாபா சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு காட்டிக்குவாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை அப்படியே கழுத்தை நெரிக்கும், அந்த நேரம் அவனால டமால்னு வெடிச்சிடும். அதான் சரி. அப்போ பாபா சொல்றாரு, ஆனால் நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் கூட வீண் எண்ணமே இல்லாமல் சுத்த எண்ணம் சுபபாவனை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா சுகமாக இருப்பீங்க. உங்களுக்கு தடையே கொடுத்துட்டு இருக்கிற எதிரி அவங்களுடைய நிலையிலிருந்து மாறி என்ன ஆகிடுவாங்க, சேவாதாரி ஆகிடுவாங்க. உங்களுடைய சித்திரத்தை பார்த்து இருக்கிறீங்க தானே. அந்த மகாவிஷ்ணு பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிறது யாரோட சித்திரம்னு நினச்சிங்க,
யாரோட சித்திரம்? எல்லாரோடைய சித்திரம். அது ஒருத்தரோடைய இது இல்லை, எல்லா பாபா குழந்தைங்களுடைய சித்திரம் அது. அப்படி பாம்பு படுக்கை எதோடைய அடையாளமாக கத்தி இருக்கிறாங்கன்னா சுகமாக அமைதியாக இருக்கிறதோடைய அடையாளம், எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதோடைய அடையாளம். பாம்பை பார்த்தா எல்லாரும் அலறி போவாங்க, ஆனால் பாம்பு மேலேயே நிம்மதியாக தூங்குறாங்க. பாம்பு மேலேயே நிம்மதியாக தூங்குறீங்க நீங்க. டான்ஸ் வேற ஆடுவார் இல்லை கிருஷ்ணர். இப்போ பாபா சொல்றாரு, குழப்பமின்றி இருக்கிற ஆத்மாவுடைய சொரூபம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஜானகிதாதி இப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது போய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனாங்கன்னா, விடு விடு பாபா பார்த்துக்குவார், போ 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 போ. அவங்களுக்கு தெரியுது இது குழம்புறதும் இல்லாமல் நம்மளையும் குழப்பிட்டு போயிடும்ல இருக்குது. அப்பா பாபா பார்த்துக்குவார், கிளம்பு 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 அப்படின்றாங்களாம். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்காங்க, அஷ்டரத்தினம் இல்லையா? அதுதான் இப்போ பாபா சொல்றாரு. அப்போ குழப்பத்தோடு இருக்கிற ஆத்மா, குழப்பமே இல்லாத ஆத்மா எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தெரியும் குழப்பமே இல்லை அவங்களுக்கு இல்லையா? குழப்பத்தோடு இருக்கிற ஆத்மாவை ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கவே முடியாது. குழப்பம் இல்லாத ஆத்மா எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். குழப்பத்தோடு இருக்கிற ஆத்மா மகிழ்ச்சியை எப்பவுமே பார்க்க முடியாது. எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் பாங்க. அப்போ அது சொல்லும் குழப்பத்தில் இருக்கிறாங்களா, குழப்பத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். இவர் எப்பவுமே இழந்த முகமாக தென்படுவார், எதையோ பறி கொடுத்தவர் மாதிரியா இருக்கிறார் இல்லையா? மேலும் அவர் அனைத்தையும் அடைந்த முகமாக தென்படுவார். யாரு? குழப்பத்தில் இல்லாதவர். குழப்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்தவர் மாதிரி இருப்பார். அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இது? அதாவது பார்த்த உடனே சிரிச்சு பேசுறது வேற, பட் சும்மா ரோட்டில் போகும்போது, சும்மா இருக்கும்போது பாருங்க அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி நடந்தது. அப்புறம் பார்த்த உடனே அப்படி சிரிச்சு பேசுறது, அதெல்லாம் ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அந்த டைம் தெரியுது இல்லை? அதான் சொல்றாரு. இவர் எப்பவுமே அடைந்த முகமாக தென்படுவார். சுத்தமான எண்ணம், சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்களே அஞ்ஞானிகள். சோறு மட்டும் இல்லை, சுகம் அமைதி எல்லாத்தையும் அதுதான் போடுது. பார்ப்பாங்க. எப்ப ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சுன்னா குழம்பிடுறீங்க. உங்களுடைய ஒரு பொருள் தொலைஞ்சிச்சு, இங்கே தான் வச்சேன் காணுமே அப்படின்னா உடனே குழப்பம் வந்து ஏன் என்ன எப்படி அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள வந்துடுது. எப்ப ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சாதான், அங்கே இருந்தால் கேள்வி வராது. அதே மாதிரி தான் தூய்மைன்னு ஒரு பொருள் இருக்குது பாருங்க, அதை நீங்கள் எப்போ தொலைக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஆத்மாவுடைய நிலையில், அதாவது அவங்களுடைய மனசில் ஏன் என்ன எப்படி அப்படின்னு குழப்பம் இருக்குமா. எவ்வளோ சூப்பர் இல்லை? என்ன மாதிரி வாணி இது? எப்படி செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஜுரம் இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? தெர்மாமீட்டர் சொல்லலாம். அந்த மாதிரி தூய்மை இருக்குதா, தொலைச்சிட்டிங்களா? எந்த தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணுறது? சுகமாக இருக்கீங்களா, அமைதியாக இருக்கிறீங்களா, குஷியாக இருக்கிறீங்களா, அது சொல்லும். எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்ன இது தப்பாச்சு அப்படி அப்படின்னு தோணும். ஆனால் தூய்மையை நல்லா பழக்கப்படுத்தி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏன் என்னன்னு யாராவது பேச வந்தால் கூட டக்குன்னு சரி அதை போட்டுங்க, அல்லது டக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ வலை வருது மாட்டிக்கூடாது அப்படியே சொல்லிட்டு அடுத்தது டக்குன்னு வேற ஏதாவது மாற்றிடுவோம் இல்லையா? அதனால பாபா சார் எப்படி செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சுகம் சாந்தியின் பிராப்தி ஸ்வரூபத்தின் ஆதாரத்தில் மனதின் தூய்மையை செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பிராப்தி அடைஞ்சு இருக்கிறீங்க, பிராப்தியின் ஸ்வரூபமாக இருக்கிறீங்க. குஷியான செய்தியை கேட்ட உடனே சுகமாயிடுறது அது கிடையாது. ஸ்வரூபம்னா என்னது? சூரியன் வந்து வெப்பத்தின் ஸ்வரூபம், அது எப்பவுமே வெப்பமாக தான் இருக்கும்.
அப்போ சுகத்தின் சொரூபம்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே சுகமாக இருப்பீங்க. சுற்றி என்ன நடந்தாலும் சுகமாக இருப்பீங்க, என்ன நடந்தாலும் அமைதியாக இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் மனதின் தூய்மை அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு செக் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு சொரூபமாகி இருக்கிறீங்க, அதன் ஆதாரத்தில் செக் பண்ணுங்கள். இதுதான் அந்த சாதனம் கருவி. இன்னொரு விஷயம், உங்கள் மனசு மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அனுபவம் ஆகலை அப்படின்னா தூய்மையான எண்ணத்தின் பிரபாவம் மற்ற ஆத்மாக்கள் வரை போகலன்னு ஆகுது. அதுக்கான காரணத்தை செக் பண்ணுங்க. எந்த ஒரு ஆத்மாவுடைய சிறிதளவு பலவீனம், அதாவது அசுத்தம் நம்முடைய எண்ணத்தில் தாரணை ஆச்சு அப்படின்னா அந்த அசுத்தம் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தின்னு அனுபவம் செய்விக்க முடியாது. பாருங்க, முதல்ல நம்ம ஆரம்பத்தில் சொன்னதே தான் பாபா சொல்றார். ஒரு ஆத்மாவை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு உட்காந்து, ஆக்சுவலாக நான் சொன்னது என்னென்னா, இந்த மாதாஜியை பற்றி நான் தப்பாக கேள்விப்பட்டு இந்த மாதாஜி தல்லை கை வச்சு நான் நல்லது பண்ணால் அது வேலை செய்யாதுன்னு சொன்னேன். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, நீங்கள் எந்த ஆத்மாவை பற்றி நினச்சி இன்னொரு ஆத்மாவுக்கு தல்லை கை வச்சு பண்ணாலும் வேலை செய்யாதுன்ற. எண்ணத்துக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சு. வீண் விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல அவங்க என்னென்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்ட்டு. அப்போ அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்கன்னா பின்னாடியே வந்து சொல்லுவாங்க, ஏமா உனக்கு வேறு யாருமே கிடைக்கல ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அதுதான் சொல்கிறார், நீங்கள் மனதின் எண்ணத்தின் மூலமாக சுகம் சாந்தியை கொடுக்குறீங்க. ஆனா அந்த ஆத்மாவுக்கு சுகம் போல, அமைதி ஆகல. தூய்மையான எண்ணம் நீங்க வைக்கிறேன்னு சொல்றீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச ஆத்மாவா கூட இருக்கலாம். பிடிச்ச ஆத்மாவுக்கே கூட நீங்க சக்தியை கொடுக்குறீங்க, ஆனா அந்த ஆத்மாவுக்கு அமைதி ஆகல. நீங்க போங்க, இன்னைக்கு அமைதி ஆயிடும்னு சொல்லி அனுப்புறீங்க. ஆனா காலைல என்னாச்சு, அமைதி ஆச்சா? இல்ல மாதாஜி, அமைதியே வரல மாதாஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா பாபா சொல்றாரு? நீங்க அனுப்புனது போகல, அந்த பிரபாவத்தை ஏற்படுத்தல, அந்த ஆத்மாவுக்கு ஏற்படுத்தலையே. அப்ப உங்க எண்ணத்துக்கு அந்த சக்தி இல்லையே. அதுக்கு என்ன காரணமா? ஏதோ ஒரு ஆத்மாவுடைய பலகீனத்தை நீங்க தாரணை செஞ்சிட்டீங்க, அந்த ஆத்மா இப்படிதான்ட்டு. அல்லது அந்த ஆத்மா பண்ற ஏதோ ஒரு வீக்னஸ், விகாரம், ஏதோ ஒன்று, அது நீங்க தாரணை பண்ணிட்டீங்க. அவங்க அப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு பதிஞ்சிருச்சு. அப்ப அந்த அசுத்தம் என்ன பண்ணுமா, மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்க என்னதான் விழுந்து சுகத்தையும் சாந்தியும் கொடுக்கணும்னு எண்ணத்தை சங்கல்பத்தை வச்சாலும் அவங்களுக்கு அது அனுபவம் ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த ஆத்மாவை பற்றி வீணான அசுத்த பாவனை தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் தனது மனதின் தூய்மையின் சக்தியில சதவிகிதத்தில் குறை இருக்கும். பாருங்க, மனதின் தூய்மையின் சக்தியில குறை இருந்துருதான். அந்த தூய்மைக்கு தானே பவர் இருக்குது, ஆனால் அந்த பவரே கம்மியாயிடுது. எதனால்? மற்றவர்களை பற்றி அசுத்தமான எண்ணத்தை உங்களுக்குள்ள பதிய வைக்கிறதுனால. அதன் காரணமாகத்தான் மற்றவர்கள் வரை உங்களுடைய தூய்மையின் பிராப்தியின் பிரபாவம் ஏற்பட முடியாது. ஆனால் தன் வரையிலும் இருக்கும், ஆனால் மற்றவர்கள் வரையிலும் போகாது. நாம் உலக சேவாதாரி, சுய சேவாதாரி இல்லை. நமக்கு நன்மை செய்கிறவங்க கிடையாது, உலகத்துக்கே நன்மை செய்கிறவங்க. அப்போ உலகத்துக்கே நன்மை செய்யணும், அவங்கள பற்றி தவறான எண்ணமே வரக்கூடாது.
அப்போதான் உங்களால் பண்ண முடியும். இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மைண்டை பாருங்கள். நல்லவங்க நல்லவங்க அதே தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரம்மா பாபா எந்த அளவுக்கு பிரம்மா பாபாவுக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, கொலை பண்ண வர்றவங்களுக்கு கூட டக்குன்னு சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்ற எண்ணம் தான் டக்குன்னு வருதே தவிர அவனை கொஞ்சம் மிரட்டுங்க, யார் அனுப்புணுன்னு கேளுங்க நான் சொல்லணும்னு தோணுது. அப்போ அவ்வளோ சுத்தமான எண்ணம் தான் அங்கே அவருக்கு சாட்சாத்காரத்தை காட்டுச்சு. அப்போ உண்மையில் அவர் அந்த எண்ணம் அந்த சொரூப ப்ராக்டிஸில் இருந்ததுனால தான் இப்போ பாபா சொல்கிறாரு. அப்போ மற்றவங்க வரைக்கும் அது போகாது. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் உங்களுக்குள்ள அமைதியை ஏற்படுத்தும், பட் மற்றவங்களுக்கு அமைதியை ஏற்படுத்த முடியாது. உங்ககிட்ட பேசினாலே அவங்க அப்படியே சாந்தம் ஆயிடணும், ஆனால் அது ஆகாதுன்றார். ஏன்னா அசுத்த எண்ணத்தை தாரணை பண்ணிட்டதுனால. லைட்டு இருக்குது, ஆனால் சர்ச் லைட்டு இல்லை. அதாவது வெளிச்சம் இருக்குது, சக்திசாலியான வெளிச்சம். எப்படி பேட்ரி காலி ஆயிடுச்சு, லைட்டு போட்டால் எரியுது, ஏதோ சின்ன புள்ளி தெரியுது, ஆனால் பாதை ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அந்த லைட்டுக்கு மட்டும் வெளிச்சம், சுற்றி இருக்கிறதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா. அதான் இப்போ பாபா சொல்கிறாரு, சக்திசாலியான வெளிச்சம் இல்லையே, லைட்டு இருக்குதுப்பா, ஆனால் என்னால் படிக்கவே முடியலையே. அப்படி தூய்மையின் சம்பூர்ண நிலையின் விளக்கம் என்ன? சம்பூர்ண தூய்மையாக நான் இருக்கிறேன், அந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதோடைய விளக்கம் என்ன? எப்பவுமே தன்னிலும் சுகம் சாந்தி சொரூபம், மற்றவர்களுக்கும் சுகம் சாந்தியின் பிராப்தியின் அனுபவம் செய்ய வைக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போ நான் தூய்மையான ஆத்மான்னு சொன்னால் பார்த்தா சம்பூர்ண தூய்மை, யாரை பற்றும் கொஞ்சம் கூட அசுத்த எண்ணத்தை எனக்குள்ளே வர விட மாட்டோம். இது மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ முக்கியமான ப்ராக்டிஸ் இது இல்லையா. அந்த மாதிரி தூய்மையான ஆத்மா தான் தன்னுடைய பிராப்தியின் ஆதாரத்தில் மற்றவங்களுக்கும் எப்பவுமே சுகம் சாந்தி மற்றும் குளுமையின் கிரணங்களை பரப்புபவராக இருப்பார். அப்படி சம்பூர்ண தூய்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நாள் ப்ராக்டிஸில் பார்த்தா எல்லோருக்கும் வாரத்தை கொடுத்தோம்ல, யாரெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ அவங்களுக்கு அமைதியாகணும் இதாகணும் ஏதோ ஒரு வார்த்தை கொடுக்குறோம். அப்போ ஞாபகம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களும் வருவாங்க, பிடிக்காதவங்களும் வருவாங்க, துக்கம் கொடுத்தவங்களும் வருவாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி தூய்மையான ஆத்மா என்ன பண்ணுவாங்களாம், எப்பவுமே அந்த தூய்மையின் பிராப்தியின் ஆதாரத்தில் எல்லாருக்குமே சுகம் சாந்தியின் கிரணங்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம் நிரந்தரமாக. இப்போ நிரந்தரமாக எப்படி? அப்போ நான் பரப்பிட்டே தான், ஆனால் திடீர்னு மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி இல்லை. பவர்ஃபுல் சக்தி எந்த நேரமும் நல்லா இருக்கணும்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் உங்களை வெட்டுறதுக்கு வராங்க, எங்கே பார்த்தாலும் கொலை அது இதுன்னு நடக்குது. உங்களையும் வெட்ட வரும்போது உங்களுக்கு மனதார அந்த ஆத்மா நல்லா இருக்கணும் அந்த எண்ண அதிர்வலைகள் போய்கிட்டே இருக்க முடியணும் இல்லையா. அப்படி இருக்க முடியணும். அப்படி இருக்கிறவங்க தான் தூய்மையின் சக்தி உள்ளவங்க. அதே நேரத்தில் நாடகத்தின் நிச்சயம் நமக்கு ஒன்றும் ஆகவும் செய்யாது, பதற்றமும் இல்லாமல் இருப்போம், ஏன்னா பணிவாக இருக்கிறோம். அப்புறம் ஏன் இல்லையா. அப்படி சம்பூர்ண தூய்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சம்பூர்ண தூய்மை, முழுமையான தூய்மை, தூய்மையின் சக்தி எந்த அளவுக்கு மகானானது தெரியுமா? எந்த அளவுக்கு மகானானதுன்னா, அந்த தூய்மையின் சக்தி உள்ளவங்க தன்னுடைய தூய்மையான மனம் மற்றும் சுத்தமான உள்ளுணர்வு மூலமா இயற்கையையே பரிவர்த்தனை செஞ்சிடுறாங்க. இயற்கையை கூட பரிவர்த்தனை செஞ்சிடுறது தான் தூய்மையான மனசக்தியின் வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டு. சுய பரிவர்த்தனை மூலம் இயற்கையின் பரிவர்த்தனை. இயற்கையே நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடும் கடைசியில். எவ்வளவு பெரிய விஷயம்! அதுதான் வெளிப்படையான எடுத்துக்காட்டுன்றார்.
இயற்கையே பரிவர்த்தனை செய்கிறீங்க பாருங்க, அதுதான் அந்த தூய்மையின் சக்தியின் வெளிப்படையான எடுத்துக்காட்டு. சுய பரிவர்த்தனை மூலம்தான் இயற்கையின் பரிவர்த்தனை. இயற்கைக்கு முன்பு மனிதன் அந்த மாதிரி இயற்கைக்கு முன்பு மனதின் அவ்வாறு மனதின் பரிவர்த்தனை மற்றும் இயற்கையின் பரிவர்த்தனை, மனதின் தூய்மை மற்றும் இயற்கையின் பரிவர்த்தனை. மனதின் தூய்மை மற்றும் இயற்கையின் பரிவர்த்தனை. மனதின் தூய்மை சக்திக்கு அந்த அளவுக்கு பிரபாவம் இருக்குது. இன்று மனதின் தூய்மையை பற்றி தெளிவா சொன்னோம். பிறகு வாய்மொழி மற்றும் காரியம், அதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்புல தூய்மையின் விளக்கம் என்னன்னு பிறகு நாங்கள் சொல்றோம். மனதின் தூய்மையை மட்டுமே சொல்லியிருக்கிறார். இந்த மனதின் சக்தி என்ன சொல்ற, இயற்கையே மாத்தும்ங்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். இது புத்த ஹடயோகிகளுக்கும் இது பொருந்தும் தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் சக்தி இருக்குதுன்றாரு. இது புத்த மத துறவிகள் ஃபாலோ பண்றாங்க. நேபாள் பக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கடுமையான குளிர் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். அப்படியே உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெப்பம் வருது, உடம்பெல்லாம் அப்படியே பத்தி எரியுது அனல்லன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். குளிரே தெரியாதான் சுத்தமாக. மனதின் சக்தி அதுமாதிரி கடுமையான வெயில்ல இப்படி குளிருது, பயங்கரம் குளிருதா, அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி குளிர், அப்போ பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாருமே வெயிலே தெரியாதான். இதில் காமெடி என்னன்னா, குளிர்ல அவங்களுக்கு வேர்க்குமா. இப்போ இயற்கையை மாத்துறாங்கல்ல, இயற்கை தானே, குளிர்னா நடுங்கணும், அதான் இயற்கை. அப்போ கோபம் வந்தால் திருப்பி கோபம் வரணும், அதான் இயற்கை. அதை மாத்துறீங்கல்ல, எல்லாமே அப்படி இந்த மனதின் சக்தி மூலமாக இயற்கையை மாத்துறீங்க பாருங்க. அதுதான் உங்க தூய்மையின் வெளிப்படையான எடுத்துக்காட்டு. ஏன்னா மனதின் தூய்மை சக்திக்கு அந்த அளவுக்கு பிரபாவம் இருக்குது. எந்த அளவுக்கு, இயற்கையே மாற்றக்கூடியது, நடக்க முடியாததெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய சக்தி இருக்குது. இப்ப மனதின் தூய்மையை பத்தி சொன்னோம். எண்ணம் சொல் செயல், அதுல எண்ணத்தை பத்தி தான் சொல்லியிருக்காரு. சொல் செயலை பத்தி அப்புறம் சொல்றோம். ஒருவேளை தூய்மையின் சதவீதத்துல 16 கலைக்கு பதிலா 14 கலை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆக வேண்டியது வரும்? திரேதாயுகத்துக்கு போக வேண்டியது வரும், சந்திரவம்சம் இல்லையா? அதனால எப்ப 16 கலைன்னா என்ன, முழுமை, 16 கலையின் தூய்மை, அதாவது சம்பூர்ண நிலை இல்லை அப்படின்னா சம்பூர்ண சுகம் சாந்தியின் சாதனங்களின் பிராப்தி எப்படி ஆகும்? முழுமையான தூய்மை அமைதி எப்படி உருவாகும்? இப்ப இல்லை, எதிர்காலத்திலுமே கூட. இப்போ உங்களால் அந்த மாதிரி இருக்க முடிஞ்சாதான் அங்கே சத்தியுகத்துக்கு உங்களால் வர முடியும். இப்போ அடிக்கடி குழப்பம் வந்தால் அங்கே எப்படி வர முடியும்? மாரி வாணி இல்லையா? யுகம் மாறுறதுனால மகிமையே மாறி போயிடுதே. 16 கலை சம்பூர்ணமானவர்ன்றது நாராயணனுடைய மகிமை தான். உங்களுக்கு அது இல்லாமல் போயிடுமே. திரேதாயுகத்தில் வரும்போது அந்த மகிமைக்கு உரியவராகவே இல்லாமல் போயிடுவீங்களே நீங்க. அத சத்தியுகத்தை சதோ பிரதானம்னோ, திரேதாயுகத்தை சதோன்னு தான் சொல்லுவோம், சதோ பிரதானம் சொல்ல மாட்டோம். எப்படி சூரிய வம்சின்னா சம்பூர்ண நிலை, அந்த மாதிரி ஒவ்வொரு தாரணையிலும் நிறைந்து முழுமையாக பிராப்தி செஞ்சீங்கன்னா அதுதான் சூரிய வம்சத்தினருக்கு நீங்க வர்றதுக்கான அடையாளம். சூரிய வம்சத்துக்கு வர்றதுக்கான அடையாளம் என்னது? ஒவ்வொரு தாரணையிலும் முழுமையான தாரணையா இருக்கணும். ஏதோ முடியுது அப்படி இருக்கக்கூடாது. அதனால
இதுலயும் முழுமையானவராகுங்க. எதுல? தூய்மை. தூய்மை எல்லா ஒவ்வொரு தாரணையும் சொல்றாரு. இன்னைக்கு பார்க்கறது என்னது? தூய்மை. இதுலயும் முழுமையானவராகுங்க. ஏன்னா இதன் ஆதாரத்துல தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. பிராமணன்னாலே தூய்மையான ஆத்மான்னு டெஃபினேஷன் கொடுக்கிறார். சில நேரம் சுகத்தின் படுக்கையிலும் சில நேரம் மன உளைச்சல்ன்ற படுக்கையிலும் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் சம்பன்னம் கிடையாது. இதை யாராவது சம்பன்னம்னு சொல்லுவாங்களா? அஞ்ஞானிகள் கூட நீங்க கோபப்பட்டீங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க? யோகா கிளாஸ்க்கு போறீங்களா இருக்குது. அப்ப அவன் எதிர்பார்க்கறான் யோகத்துல போறவங்க நிரந்தரமா அமைதியா இருக்கணும்ட்டு. அவங்களுக்கும் தெரியுது. பாருங்க, எதிர் வீட்டுல போட்டி என்னது அது வாழ்க வளமுடன் இருக்குது. ஸோ பாபா எப்படி பக்குவப்படுத்துறாரு? உள்ள அடிக்கிறதுக்கும் ஒரு ஆளை செட் பண்ணிட்டு வெளியில நக்கல் பண்றதுக்கும் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அதை சம்பந்தம்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு கோபம் வரலாம் இல்லையா? அது அவங்க, ஆனா நம்ம கோபம் வந்து அவங்க சொல்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்களுக்கே தெரியுது நாம தான் இறைவன் கிட்ட படிக்கிறோம், நம்மளால தான் அது முடியும்னு தெரியுது. இப்போ பாபா சொல்றாரு, சில நேரம் புள்ளியின் திலகம் இடுறாங்க, முற்றுப்புள்ளி திலகம். சில நேரம் ஏன் என்ன இந்த மாதிரி திலகம் போட்டுடுறாங்க? கொஸ்டின் மார்க்கு. 3 புள்ளிகளின் திலகத்துக்கு பேர் தான் சம்பன்ன ஸ்வரூபம். இது போட தெரியாத உங்களுக்கு போடுறீங்க. ஆனா என்ன பண்ணிருந்தான், ரொம்ப கை நடுங்கிறவங்களாம் புள்ளி வச்சா என்ன ஆயிடும்? கேள்விக்குறி ஆயிடுச்சான். புள்ளி வைக்க போய் கேள்விக்குறி ஆயிடுச்சான். ஏன்னா கவனம்ன்ற கை ஆடுது, கவனம் இருக்க மாட்டேங்குது, ஸ்திரமா இருக்க மாட்டேங்குது. இத சொல்லும் போது உங்களுக்கு உங்க மேல சிரிப்பு தானே வருது. எப்படி பாபா கேட்கிறாரு பாருங்க, சிரிப்பு வருது தானே? லட்சியம் சக்திசாலியா தான் இருக்குது. லட்சியம் வந்து ஒன்றும் அப்படியே ஒரு வேலைக்காரன் பதவி கிடைச்சா போதும் அப்படியெல்லாம் சொல்லல. அது பயங்கர சக்திசாலி, நாராயணன் தான். ஆனா லட்சணம் லட்சணமும் அப்படி இருக்கணும். லட்சியத்தை சக்திசாலியா வைக்கிறீங்கன்னா லட்சணம் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். அப்ப லட்சியமும் நிரந்தரமா ஞாபகம் இருந்தால் லட்சணமும் நிரந்தரமா வெளிப்படும். ஆனா ஞாபகம் இல்லை. ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது, ஏன் பாபா இப்படி பண்ண? பாபா கேட்பாரு, எதுக்கு குழந்தை நீ என் குழந்தையான? நாராயண் ஆவ, அதுக்கு தான் அது. நாராயண் ஆகணும்ல, சக்தி நிரப்புறதுக்கு தான் அதை அனுப்பிச்சிருக்கிறேன் இல்லையா? லட்சியம் இருந்தா அப்ப அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு பாபாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? குழந்தை நீ எதுக்கு வந்திருக்கிற இல்லையா? அதுதான் லட்சியம் சக்திசாலியா இருக்குது அப்படின்னாலே லட்சணம் சம்பூர்ணமா ஈஸி ஆயிடுது. அதனால சக்திசாலியான லட்சியத்தை வைங்க. பாருங்க, ஒரு சிஸ்டரு பேசினாலே அவங்க எடுத்த உடனே இதான் பேசுவாங்க, பிரதர் 3வது சீட்டு காலி தானே. அவங்களுடைய லட்சியம் என்ன? அம்மா பாபா 2 சீட்டு உட்காந்துட்டாங்க, 3வது சீட்டு காலி தானே, யாரும் உட்காரல தானே, நான் அங்கதான் உட்கார போறேன். பாருங்க, இப்ப லட்சியம் சக்திசாலியா வைக்கிறாங்க. நான் தான் அம்மா பாபாவுக்கு பிறக்கணும் அப்படி வைக்கிறாங்க சக்திசாலியா. அப்ப லட்சணம் ஈஸியா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். எப்படி எவ்வளவு ஈஸியான யுக்தி சொல்ற. தூய்மையை சொன்னாரு, அந்த தூய்மையை முடிச்சிட்டாரு. இப்ப எதுக்கு வர்றாரு? முற்றுப்புள்ளி வைக்கிறதுல வர்றாரு இல்லையா? சுத்தமான எண்ணம். ஆக்சுவலா இதுவும் தூய்மை தான் இல்லை, இதுதான் மெயின். இந்த தூய்மையை எண்ணத்தை வச்சுதான் சொல்றாரு. ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அசுத்தமாயிடுதுன்றாரு. அப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும், ஆனா கவனம் வைக்காத காரணத்தினால கை அசைஞ்சிடுது, முற்றுப்புள்ளி வைக்க முடியல, 3 புள்ளி வைக்க முடியல உங்களால. அதனால சக்திசாலியான லட்சியம் வைங்க, லட்சணம் தானாவே ஈஸியாவே முழுமையாக வெளிப்படும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. பலவீனமாக இருக்கிற காரணத்தினால தான் உழைப்பு அதிகமா செய்ய வேண்டியதா இருக்குது இல்லையா?
நம்மளால் நாராயணன் ஆக முடியுமான்னு நினச்சிங்கனாலே உங்களுடைய லட்சணமாக அது மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் என்ன ஆகிடுது, பலகீனமாக நீங்கள் லட்சியம் வைக்கிறீங்க, அதனால் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே கஷ்டமாக இருக்குது. நான் தான்ப்பா அந்த நாராயணன், நான் மாயா வெல்லனா வேறு யார் வெல்லுவா? ஏன் எனக்கு மட்டுமே இவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வருது? எனக்கு வராமல் வேறு யாருக்கு வரும்? நான் தானே நாராயணன். பிரம்ம பாபா சொல்கிறார் எல்லாமே முதல்ல என்கிட்ட தான் வருது சொல்கிறாருல்ல. அப்போ ஆனால் பலவீனமாக இருக்கிறதுனால, சக்திசாலியான லட்சியத்தை வைக்காத காரணத்தினால உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. சக்தி சொரூபமாக ஆயிட்டீங்கன்னா கடின உழைப்பு முடிஞ்சிடும். நல்லது. அப்போ சக்தி சொரூபம் அப்படின்றது அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணா, எல்லா சக்தி எனக்கு இந்த சக்தி வேணும் 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 இல்லை, அந்த சக்தி சொரூபமாக இருக்கிறேன். நான் ஆல்ரெடி இருக்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன். நான் காலி, என்ன வேணும் எல்லாம் இருக்குது எனக்கு. வா வா மாயா வா, நீ என்ன ஆயுதத்தில் வா அப்படியே ஞானம் அம்பு விட்டோன்னா டக்குன்னு காலி இல்லையா? மைண்டில் டக்குன்னு அந்த நேரத்துக்கான எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ கடின உழைப்பு முடிஞ்சிடும். நான் யார் தெரியுமா? அந்த ஒரு வேர்டில் மாயா ஓடி போயிடும், பயந்துடும். நான் யார் தெரியும்? மாயா சொல்ல வேணாம் வேணாம் அது பண்ண, அவங்க என்ன சொல்கிறாங்க அது கேளு கேளு. அப்போ நீங்கள் பேசணும், டேய் நான் யார் தெரியுமா, என்னையே ஏமாற்ற பார்க்குறேன் நீன்னு அப்படின்னா, ஐயோ இவன்ட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓடிடும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன ஆகணும், சக்தி சொரூபம். நான் யார்? சக்தி. சக்தி வேர்டே எப்படி இருக்குது இல்லையா? சிவசக்தி. அந்த சொரூபம் ஆயிட்டீங்கன்னா கடின உழைப்பு முடிஞ்சிடும், எல்லாமே தானாக வந்துடும். நினைவு வச்சா தானாக வந்துடும், நினைவு இல்லைன்னா எல்லாமே போயிடும். நீங்கள் உங்ககிட்ட ஆயுதம் இருக்குதா, அதை அழிச்சிடுவீங்க, அதனால தான் அது வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கடின உழைப்பே இருக்க எல்லாம் ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்லது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. எப்பவுமே ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்பக்கூடிய உண்மையிலும் உண்மையான ஆன்மீக ரோஜா மலர். ஆக்சுவலாக இது ப்ராக்டிஸாகவும் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் அனைத்து குழந்தைகளும் எப்பவுமே ஆன்மீக போதையிலே இருக்கிற உண்மையான ரோஜா மலர் தானே. எப்படி ரோஜா மலருடைய பேர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுமே ஆன்மீக ரோஜா மலர். ஆன்மீக நறுமணம் வரணும்னாலே உங்ககிட்ட இருந்து தான் வரணும் இல்லையா? ஆன்மீக ரோஜா மலர்னா நாலாபுறங்களிலும் ஆன்மீக நறுமணத்தை பரப்புறவங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆன்மீக நறுமணத்தை நாலாபுறமும் பரவச்சேர ஆன்மீக ரோஜா மலர்னு உங்களை நினைக்கிறீங்களா? ஆன்மீக நறுமணம்னா என்ன அர்த்தம்? மல்லிகையின் நறுமணம்னா என்ன அர்த்தம்? மல்லிகை பூவோடைய வாசனை வெளிப்படுத்தும். ரோஜாவின் நறுமணம் வேற, மல்லிகையின் நறுமணம் வேற. ரோஜாவுடைய வாசனை வெளிப்படுத்தும். அப்போ ஆன்மீக நறுமணம்னா என்ன? ஆத்மாவின் குணங்களை வெளிப்படுத்துது. ஆத்மாவுடைய உண்மையான குணம் என்ன? அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம். இதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்களா எப்பவுமே? இதை எப்பவுமே வெளிப்படுத்துறவங்கன்னு அர்த்தம் ஆன்மீக ரோஜா மேல. அப்போ இதை தவிர பொறாமை, வெறுப்பு, கோபம் வேற ஏதோ வருதுன்னா தேகத்தின் துர்நாற்றம். அது துர்நாற்றம். இப்போ பாபா சொல்றாரு, நினைக்கிறீங்களா ஆன்மீக நறுமணத்தை பரப்பிட்டு இருக்கிற ஆன்மீக ரோஜா மலர் நான் உங்களை உணர்றீங்களா? எப்பவுமே அப்படி எப்பவுமே அப்படி நினைச்சீங்கன்னா எப்பவுமே அந்த மாதிரி இருப்பீங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த ஸ்வரூப பிராக்டிஸ். எப்பொழுதும் ஆத்மாவை பார்த்து கொண்டே இருப்பது. அந்த ரோஜா நறுமணம் சொன்னோம் இல்லையா? அப்போ ஆன்மீக ரோஜா இன்னும் உங்களை அனுபவம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். அந்த ஆன்மீக ரோஜாவுடைய விசேஷத்தன்மை என்ன பண்ணுன்னா எப்பவும் ஆத்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கும். தன்னையும் ஆத்மாவை அனுபவம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் எதை பார்க்கும்? ஆத்மாவை பார்க்கும். ஆத்மாவுடைய சக்கரத்தை சுற்றி பார்க்கும். இந்த ஆத்மா சத்தியுகத்தில் ராஜாவாக இருந்த ஆத்மா இப்போ குஷி தானே வரும். உடம்பை பார்த்தா இப்போ நடக்கிற நடவடிக்கை பற்றி அசுத்தமான எண்ணத்தை உள்ளே வச்சுக்குவீங்க. அப்போ நமக்கு நிம்மதி போயிடும்.
எப்பவும் ஆத்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஆத்மாக்களின் தந்தையோட ஆன்மீக உரையாடலை எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் ஆன்மீக ரோஜாவின் விசேஷம். பார்க்கறது ஆத்மா, பேசுறது அந்த ஆத்மாவுடைய அப்பா கிட்ட. உன் குழந்தை எப்படி நடிக்குது பாருப்பா இல்லையா? அப்படி அவர்கிட்ட பேசணும், இங்கே பேசக்கூடாது. இங்கே பேசினா மாட்டிக்குவீங்க. அவர் மாற்றுவார், அவர் சொல்லார், அவர் சொல்கிறத மட்டும் செய்யணும். அந்த குழந்தை ரொம்ப துக்கம் கொடுக்குதா? அப்படி தான் கொடுக்குது. ஏன்னா அது அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்குது. சாந்தி கொடுக்கறது தான் ஒன்ட்ட அனுப்பிச்சிருக்கிறேன், நீ சாந்தி கொடு அப்படின்னு சொல்லார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சரிப்பா நான் கொடுக்குறேன். சிரிப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்பா கிட்ட மட்டும் அந்த நேரம் உங்களால் பேச முடிஞ்சால் மட்டும்தான் அனுபவம். இல்லைன்னா இங்கே பார்த்துட்டு ஏன் இந்த ஆத்மா துக்கம் கொடுக்குது இப்படி போயிடும் கேள்வி. இப்போ பாபா சொல்றாரு, எப்பவுமே உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்கிற பாடம் உறுதியாக இருக்கிறது தான் இல்லையா? இருக்குதா? உடம்பை பார்த்தாலும் ஏன்னா இன்னைக்கு ப்ராக்டிஸ் அதுதான். ப்ராக்டிஸ் சொல்லலைல்ல, அந்த பிரம்ம பாபா நான் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராக்டிஸோடு சேர்த்துக்கிட்டது என்னன்னா, உலகம் அப்படிங்கிற மேடையில் நான் இருக்கிறேன். நான் தான் பிரம்ம பாபா. பிரம்ம பாபாவாகவே தன்னை நினைக்கணும். பிரம்ம பாபானாலே எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்கன்னா கவனக்குறைவு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் குழந்தைங்க அதை பார்த்து கெட்டு போயிடும். அது ஒன்று. எல்லாரும் எதிர இருக்கிறாங்க, அந்த உணர்வு. பிரம்ம பாபானாலே என்னை நம்பி வந்த குழந்தைங்களுடைய பேர் கேட்டுடக்கூடாது, எனக்குள்ளே வர சிவன் பேர் கேட்டுடக்கூடாது, எச்சரிக்கையாக பார்த்து இருப்பார். எவ்வளோ துக்கம் இருந்தாலும் சுகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைய உருவாக்கணும் அவர். இந்த ரெண்டு. இப்போ நான் அந்த உட்காந்துட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஞானம் கிடையாது, அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க எப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்போ இப்போ எல்லா குழந்தைங்களும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, தனியாக இருக்கிற மாதிரியே உணரக்கூடாது. அத்தனை பேருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பாடம் எடுக்க போகிறேன். என்ன அந்த பாடம்? உடலை மறந்து ஆத்மாவாக என்னை நினைவு செஞ்சு மற்றவங்களையும் ஆத்மாவை பார்க்குறது. ஸோ என் தொடர்பில் வர்றவங்க, அதாவது பேசினாலும் சரி, அப்படி ரோட்டை போகிறவங்க, ஆடு மாடு போனாலும் சரி, ஆத்மாவாக பார்க்கணும். ஒருத்தரை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 1 மார்க், திரும்ப அவங்களே இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் பார்த்தா 2 மார்க். ஸோ இப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 222 மார்க் வந்திருக்குது இது வரைக்கும். ஸோ அப்போ குஷியாக இருக்கும். சும்மா ஆத்மாவை பார்க்கும்போது வர குஷியை விட ஒவ்வொருத்தரும் கிராஸ் பண்ணும்போது என் மார்க் ஏறுதுன்ற குஷி சூப்பராக இருக்கும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, உடம்பை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்குற பாடம் உறுதியாக இருக்குதா? கேட்கல, உறுதியாக தானே இருக்குதுன்றார். எவ்வளோ நிச்சய புத்தி வச்சிருக்கப்ப. ஏன்னா அது ஃபஸ்ட்டு பாடம், குழந்தை எப்பயோ பாஸ் ஆகிருக்கும்ன்ட்டு அவர் சொல்கிறார். உறுதியாக இருக்குது தானே? இந்த மாதிரியே ஆத்மாவை பார்க்குற பயிற்சி உள்ளவங்க தான் ஆன்மீக ரோஜா மலர். அவங்களுடைய விசேஷத்தன்மை என்ன? உடம்ப கண்ணு பார்த்தாலும் புத்தி எதை பார்க்குது? ஆத்மாவை பார்க்குது. ஸோ அவங்களுக்கு சக்தி கொடுக்கறது, சுபபாவனை வைக்கிறது, அதெல்லாம் 2வது பட்சம். முதல்ல ஆத்மாவை பாருங்க. ஸோ நாளைக்கு எல்லாரும் மார்க் போட்டு வரீங்க, ஓகேவா? எத்தனை பேர் ஆத்மாவை பார்த்தீங்க? ஒருத்தரே கூட மறுபடியும் பார்க்கலாம். ஒவ்வொரு தடையும் வரும்போது துக்கம் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் சுபபாவனை வைக்கிறது அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆத்மாவை உங்களால் பார்க்க முடிஞ்சாலே கண்டினியூஸாக ஒரு ஒலி நடிக்குது பாரு, ஆனால் இது தேவதையாக இருந்துச்சு, இந்த மாதிரி எண்ணங்களை உள்ளுக்குள்ளே ஓட விடும்போது அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆன்மீக ரோஜா மலருடைய விசேஷம். அப்போ அது நறுமணத்தை தான் பரப்பும், ஆத்மாவை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா. எப்பொழுதும் உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்குற பயிற்சி உள்ளவங்க ஆன்மீக ரோஜா மலர் ஆகிட்டாங்க. பாருங்க, இதே சென்டென்ஸை திரும்ப வெவ்வேறு மாதிரி 3 தடவை அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. உடலை பார்த்தும் பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க, ஆத்மாவை பாருங்க. 2 நாள் முன்னாடியும் அதே வருது. இப்போதான் ஆன்மீக ரோஜா. அப்போ நான் ஆன்மீக ரோஜா மலர்னு ஒரு சோமானத்தில் இருக்கிறேன்னா இதுக்கு உள்ள இந்த பயிற்சி இருக்குது இல்லையா? சும்மா சொன்னா பார்த்தா அது என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தந்தையின் தோட்டத்தின் விசேஷ மலர்கள் நீங்கன்னா நீங்க அனைவரையும் விட நம்பர் 1 ஆன்மீக ரோஜா மலர். எப்பவுமே ஒருத்தருடைய நினைவுல மட்டுமே இருக்கிறவங்க அப்படின்னா முதல் நம்பர்ல வர்றவங்க. அதனால எப்பவும் இந்த லட்சியத்தையே வைங்க.
இந்த அல்லாவின் பூந்தோட்டம் இல்லையா, இப்பயே கண்ணு நாட்டுறாரு பூந்தோட்டத்தில், அதில் நான் தான் நம்பர் 1 ரோஜா மலர்ன்னு நீங்கள் நினைங்க. எல்லோரையும் விட நம்பர் 1 ஆன்மீக ரோஜா மலர். மற்றவங்க உடலை பார்க்குறாங்க, பார்க்கல. 2 பேர் அடிச்சுக்கிறாங்கப்பா. உலகம் ஃபுல்லாக என்ன யோசனை இருக்குது, இவன் மேலே தப்பா அவன் மேலே தப்பா. ஆனால் நம்பர் 1 ரோஜா மலர் என்ன பண்ணும், 2 பேரும் என்னோட குழந்தைன்னு சக்தி கொடுத்துட்டே இருக்கும். ஆத்மாவை பார்க்குது, 2த்துக்கும் சக்தி இல்லை, பாவம் மாட்டிக்கிச்சு, வெளியில் வர்றதுக்கு சக்தி, இனிமேல்ட்டாவது உண்மையை உணரணும், உண்மையை பார்க்கணும், அந்த சக்தியை கொடுக்கணும். அப்படி நம்பர் 1 ரோஜா மலர் நான்ன்ற லட்சியத்தை வையுங்க. ஏன்னா நம்பர் 1 ரோஜா மலர்னா நம்பர் 1 பாபா நினைவில் எப்பயுமே இருக்கிறவங்க, எப்பயும் ஒருத்தர் நினைவில் இருக்கிறவங்க தான் ஆன்மீக ரோஜா மலர். அப்படி இருக்கிறவங்க தான் முதல் எண்ணிலையும் வரவங்க. அதனால் லட்சியத்தை எப்படி வைக்க சொல்லியிருக்காரு, சக்திசாலியாக வைக்க சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இதுவே சக்திசாலியான லட்சியத்தை வைங்க. சக்தி, நான் தான் இந்த நாராயணன், டவுட்டே கிடையாது, எல்லாம் எனக்கு கீழே தான், எத்தனை வருஷத்து ஆத்மாவானாலும் இருக்கட்டும். அப்போ தான் மற்றவங்களுடைய குறை உங்களுக்கு தெரியாது. இல்லாட்டினா உங்களுக்கு மற்றவங்க இன்னும் இத்தனை வருஷம் ஆகி உங்கள் குறை வருது அப்படின்னு வரும். இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் எப்பயும் இந்த சக்திசாலியான லட்சியத்தை வைங்க. தீதி அவர்கள் டெல்லியில் நடக்க இருக்கிற மேலாவின் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக பாபா கிட்ட சொல்லி விடை பெற்று கொண்டிருந்தார். அனைவரையும் பறக்க வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறீங்க தானே, பறந்து போகிறது எதுக்கா, எல்லோரையும் பறக்க வைக்கிறதுக்கு. எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கு தானே போகிறீங்க. நினைவில் சகயோகத்தில் அனைத்திலும் பறக்க வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எங்கள் பாபா நான் போகிறேன்னு சொல்ல வந்தவங்களுக்கும் பாபா அவங்களுக்கும் ஒரு வாணி கொடுக்குறாரு பாருங்க. அந்த டைம்லையும் எதுக்கு போகிறீங்க, சகயோகத்தில் நினைவில் எல்லாத்துலேயுமே பறக்க வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறீங்க. பக்கத்து காட்சிகள் இதுவும் நாடகத்தில் வைக்கப்பட்டிருக்குது, நல்லது தான். ஆத்மாவே விமானம் ஆகிடுச்சு. எப்படி விமானத்தில் போகிறது வர்றது கஷ்டம் இல்லையோ, அதே மாதிரி ஆத்மாவே பறக்கும் பறவையாக ஆகிடுச்சு. அதனால் போவது வர்றது எல்லாமே சுலபமாக இருக்குது. கொஞ்ச சமயத்தில் அதிக ஒலி கொடுப்பதும் நாடகத்தில் கதாநாயக பாத்திரம். அப்படி இந்த கதாநாயக பாத்திரத்தை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச சமயத்தில் அதிக பாசனை அப்படின்னு போட்டிருக்குது. அது ஏதோ பிரிண்டிங் மிஸ், பாஷனை, சரி சொற்பொழிவு, ஹிந்தி வார்த்தை. அப்போ கொஞ்ச நேரம் பேசுறது கூட நாடகத்தில் உங்களுக்கு கதாநாயக பாத்திரம் இது, அதுக்காக போயிட்டு இருக்கிறீங்க. இல்லை விமானத்தில் போகிறது ஈஸி தானே, ட்ரெயினில் போகிறதோட பஸ்ஸில் போகிறதோட அது ஈஸியாக தான் இருக்கு. அது மாதிரி ஆத்மாவே விமானம் ஆயிடுச்சு. ஆத்மா பறந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லாரையும் பறக்க வச்சிடும். ஆத்மாவுடைய நிலை தான் அங்கே இல்லையா. அதனால் கொஞ்சம் பேசினாலும் அங்கே மனதின் மூலமாக பண்ண போகிறீங்க இந்த அற்புதத்தை. நல்லது. எல்லோருக்கும் நினைவு கொடுங்க, பாபாவுடைய அன்பு நினைவு கொடுங்க போகிற இடத்துல. மேலும் எப்பொழுதும் வெற்றி ஸ்வரூபத்தின் சுப எண்ணங்களை வச்சு முன்னேறி செல்லுங்கள்ன்ற இந்த நினைவு ஸ்வரூபமாக ஆக்கி வாருங்கள். சூப்பரான பாயிண்ட். டெல்லியில் மேலே வைக்கிறீங்கல்ல, அங்கே பேச போகிறீங்கல்ல, அங்கே போய் நீங்கள் எதை பேசணும், நான் கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா, ஒவ்வொரு சூழ்நிலையையும்
மாயாவை வேட்டையாடிய வெற்றி ரத்தினம் நான் அப்படின்ற சொரூபம். சுப எண்ணங்கள் இதை எப்பவுமே வைங்க. எல்லோருக்காகவும் சுப எண்ணமும் நீங்க எடுத்து வைக்கிற எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் வெற்றி அடங்கியே தீர் இருக்குது. நிச்சய புத்தி. இது ஏற்கனவே வரதானத்திலே 2 தடவை சொல்லிட்டார் இந்த வாரத்தில். இதை வச்சு முன்னேறி போங்க அப்படிங்கிற நினைவு சொரூபமா மற்றவங்களை ஆக்கிட்டு வாங்க. நான் தொட்டதெல்லாம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வாங்க. இருந்தும் ஓசை டெல்லியிலிருந்து தான் வெளியாகும். எல்லாருடைய மைக்கு டெல்லியைத்தான் வந்து அடையும். எப்பொழுது அரசாங்கத்திடமிருந்து சப்தம் எழுமோ அப்ப முடிவடைஞ்சிடும். அதனால பாரதத்தின் தலைவர்களும் விழித்தெழுவார்கள். அதன் ஏற்பாடு செய்யறதுக்காகத்தான் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? பாபா ஞாபகப்படுத்துற சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேசுறதுக்கு போறதா நினைச்சிட்டு போறியா குழந்தை? டெல்லி சொல்லி தான் உலகமே ஏந்திரிக்க போகுது. அதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கு போற. இப்போ நீ போகிறதே சாதாரண விஷயம். ஆனால் நம்ம இப்படிலாம் யோசிக்கிறது இல்லைல்ல. நம்ம ஒரு ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றுறதுக்கு ஒரு விதையை போடுறதுக்கு போகிறோன்னு நினைக்கிறது இல்லைல்ல. எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து தான் இந்த ஓசை வெளியாகும். டெல்லியில் சொன்னாதான் இந்தியா ஃபுல்லாக பரவும், உலகம் ஃபுல்லாக பரவும். எல்லாருடைய மைக்கும் டெல்லியைத்தான் வந்து அடையுன்றார். ஸோ இப்போ பாராளுமன்றம், அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அங்கே பாராளுமன்றத்தில் தான் வந்து பேசுவாங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு மைக் அவங்க எல்லாருமே டெல்லிக்கு வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் டெல்லியில் ஓசை கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஏன்னா அரசாங்கத்துடைய சப்தமே வந்துடுச்சு. இதுதான் இப்போ பாருங்கள், நம்ம பிரதமர் சொன்னார் உலக யோகா தினம், ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடிட்டு இருக்குது. ஆனால் உண்மையான யோகா பிரம்மகுமாரிகள் மூலமாக நடத்துகிற ராஜயோகா தான் அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க இருக்குது? விசில் ஊதுறதுக்கு எங்க டைம் இருக்குது? இது கடைசி நொடின்னு நினைங்க. 4 இருக்குதுன்னு தான் அமைதியா இருக்கிறீங்களா? 4 இருக்குது இல்ல, இது 82ல சொல்றாரு அவர். அப்பவே சொல்றாரு, இப்பவே நடக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? 4 இருக்குதுன்னா வரக்கூடாது, முடிஞ்சு போச்சுன்னா. திரும்புற பக்கம் அஞ்ஞானிகள் சொல்றாங்க 3வது உலக போர் வரப்போகுதுன்ட்டு. ஆனா பிரம்மகுமாரிகள் 4 இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கிறோம் நாம இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அப்ப அப்படி அந்த அரசாங்கமே சொல்லிச்சுன்னா பாரதத்துடைய எல்லா தலைவர்களும் எழுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் எல்லோருக்கும் இருந்த சக்தியை விட இவருக்கு பயங்கரமா இருக்குது. இவர் எது சொன்னாலும் எல்லாரும் அப்படியே கேட்குற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஒட்டுமொத்த உலகமும் பாரதமும் பிஜேபி ஆட்சி நடக்கிற மாதிரியே ஒரு பிரமிப்பு ஏற்படுது. முக்காவாசி அவங்க தான் ஆள்றாங்க. பட் இருந்தாலும் இல்லாத இடமே அவங்களே ஆள்ற அளவுக்கு சக்தி பயங்கரமா இருக்குது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, அந்த ஏற்பாடு செய்யறதுக்கு தானே போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவ்யக்த முறையிலிருந்து கேள்வி பதில். முதல் கேள்வி, தன்னுடைய மற்றும் பிற ஆத்மாக்களின் எண்ணத்தை தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக யார் ஆக முடியும்? அதுக்கு பதில், யாருடைய புத்தியின் முள் ஒருநிலைப்பட்டு இருக்குதோ, எந்த ஒரு குழப்பமும் இல்லையோ, தீய எண்ணமற்ற நிலை இருக்குதோ, யாருடைய வார்த்தைகள் காரியத்தில் அன்பு மற்றும் சட்டத்தின் அன்பு மற்றும் சக்தியின் சமநிலை இருக்குதோ, அந்த மாதிரியான நீதிபதி தான் யதார்த்த தீர்ப்பு கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஆத்மா சுலபமாகவே யாரையுமே பகுத்தறிய முடியும். சூப்பரா சொல்றாரு பாருங்க. இந்த ஆத்மா இப்படிதான், இந்த ஆத்மா இந்த நிலையில தான் இருக்குது, இந்த ஆத்மா நம்ம தர்மத்தை சார்ந்த ஆத்மா, இதெல்லாம் ஒருத்தருக்கு டக்குன்னு பாபா சொல்ற சம்பூர்ண தன்மை கிட்ட நெருங்கும்போது கரெக்டா சொல்லுவீங்கன்றாருல, அது யாரால முடியும் அந்த மாதிரி தீர்ப்பு கரெக்டா சொல்றதுக்கு? அப்படின்னா அவங்களுடைய புத்தி அப்படியே நிக்குதுன்னா அப்படியே நிக்குது.
12னா 12 தான், 12 ஒன்றும் கிடையாது, 11 59 கிடையாது. அப்படி நிலைநிறுத்த முடியுதோ, ஆடாமல் அசையாமல் இருக்க முடியுதோ, எந்த குழப்பம் கிடையாது. எல்லாமே நல்லவங்க, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்ற சுத்த எண்ணத்தை மட்டுமே வச்சாதான் குழப்பம் இருக்காது. அந்த மாதிரி குழப்பமே இல்லாமல் தீய எண்ணம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலை யாருக்கு இருக்குதோ, யாருடைய வார்த்தையில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்பும் இருக்கும் சட்டமும் இருக்கும். பேலன்ஸ். அதாவது அன்பு காட்டுவாங்க, ஆனால் பாபா சொல்றார் விலகிய அன்பு. அதுக்காக அதை மறந்து, அந்த சட்டத்தை மறந்து போய் அன்பு போயிடக்கூடாது. அன்பு சட்டம் சமநிலை இருக்குதோ, அதே மாதிரி அன்பு சக்தி. பாருங்க, அன்பு பாபா கொடுக்க சொல்றாரு, ஆத்மா மேல உள்ள அன்பு. பாபாவை நினைவு செய்றீங்களா? முரளி இன்னைக்கு படிச்சீங்களா? பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு? இது அன்பு. பிஸ்னஸ் பண்றீங்களா? நல்லா வருதா மாதாஜி வருமானம்? இது சட்டம் கிடையாது. இதையா பாபா கேட்க சொன்னாரு? விலகித்தன்மை. அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அப்ப பேலன்ஸாக இருக்கணும். அன்பு ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. ஆத்மா அது சம்மந்தப்பட்டது தான் இருக்கணும் இல்லையா? அந்த பேலன்ஸ். அடுத்தது அன்பு சக்தியின் சமநிலை. அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அப்படியே விழுந்துடக்கூடாது அன்பில். அன்புக்கு நான் அடிமையெல்லாம் ஆகிடக்கூடாது இல்லையா? சக்தி அன்பா பேசுவோம், எல்லாம் பேசுவோம், ஆனால் சக்தி. ஏன்னா ஒரு அன்பில் மாட்டிக்கிட்டா மற்ற ஆத்மாவை யார் காப்பாற்றுறது இல்லையா? சக்தி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க டக்குன்னு அவங்களுடைய எண்ணம் என்ன அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், தீர்ப்பளிக்க முடியும், அவங்களால டக்குன்னு பகுத்தறிய முடியும். ஒரு மாதாஜி சொல்கிறாங்க, ஒரு ஊரில் வந்து இது திறந்துருக்குறாங்க, சென்டர் திறந்துருக்குறாங்க. அது ரொம்ப தடையை மீறி ஒரு மாதாஜி முயற்சி பண்ணி திறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிரச்சனை, அந்த இடத்துக்கே வந்துட்டார், ஓப்பனிங் அன்றைக்கே வந்துட்டார். வந்து என்னென்னமோ பிரச்சனை பண்ணார்ப்பில் இருக்கு. அவரை பார்த்த அடுத்த செகண்டு அந்த பிரதர் சொன்னாராம், இவர் இப்படி இப்படி இப்படி. இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா, அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, இவர் பேசுறது கிடையாது. அப்படி பார்த்தோன்னே கரெக்டாக துல்லியமாக சொன்னாராம். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ பேலன்ஸாக இருக்குது, டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. பகுத்தறிகிற சக்தி யாரையும் பகுத்தறிய முடியும். வந்து உட்காரும்போதே அந்த ஆத்மா துக்கத்தில் இருக்குதா சந்தோஷத்தில் இருக்குதா பகுத்தறிய முடியும். அடுத்த கேள்வி என்ன மாதிரி வானில? அடுத்த கேள்வி, உலகத்து நீதிபதி மற்றும் ஆன்மீக நீதிபதி உங்களுடைய பொறுப்பு என்ன? உலகத்து நீதிபதி வேணா ஒருவேளை தவறான தீர்ப்பு சொல்லலாம். அப்படி தவறான தீர்ப்பு அவர் சொல்றாருன்னா ஏதாவது ஆத்மாவுடைய ஒரு ஜென்மம் அல்லது அந்த ஜென்மத்தின் கொஞ்ச காலத்தை வீணா இழக்க முடியும். அநேக விதமான நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த உலகியல் நீதிபதி பொறுப்பாளராக முடியும். ஆனால் நீங்கள் ஆன்மீக நீதிபதி, உங்களால் யாரையாவது பகுத்தறிய முடியல அப்படின்னா அநேக ஜென்மங்களின் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் பொறுப்பாளர் ஆகிடுவீங்க. இப்போ உங்களுக்கு தான் பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. கரெக்டாக பகுத்தறிய முடியலைன்னா, அதாவது அவரு தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டா ஒரு நல்ல ஆத்மா, காந்தி சொல்வார் இல்லையா, 1000 தவறானவங்க தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற பேஸில் தான் சட்டத்தை உருவாக்குவாங்க. அதனால தான் நிறைய பேர் மாற்றுறது கிடையாது இல்லையா? ஆனால் ஒருவேளை அவர் தப்பாக தீர்ப்பு சொல்லி ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை அந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆயுள் தண்டனை கொடுத்தாலோ அல்லது கொஞ்ச நாள் இருந்து அவங்களுடைய கொஞ்ச நாளுடைய வாழ்க்கையை மட்டும் இழக்கிறதுக்கு அவங்க பொறுப்பாக முடியும். ஆனால் உங்களுக்கு அந்த பகுத்தறிகிற சக்தி இல்லைன்னா, ஃபஸ்ட்டு சொன்னார்ல பகுத்தறிகிற சக்தி எப்போ வரும்? அந்த மாதிரி மனசெல்லாம் ஆடாமல் பேலன்ஸாக இருந்தால் வரும்னாரு. ஸோ ஒருவேளை அது இல்லைன்னா பகுத்தறிகிற சக்தி போயிடும். அப்போ என்ன ஆகும்னா
பாபா சொல்றாரு தெரியுமா ஒரு வாணியில, நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா சாபம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அவங்க மாறவே மாட்டாங்கன்றது சாபம் கொடுக்குறீங்க. ஏன் சாபம் கொடுக்குறீங்க? நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க. ஆனா அவங்க மாற மாட்டாங்கன்ற அந்த உள்ளுணர்வு அவங்கள பார்க்கும் பொழுதோ அல்லது அவங்கள பத்தி கேள்விப்படும் போதோ எத்தனை தடவை நீங்க உருவாக்குறீங்களோ அது அவங்களுக்கு சாபமா பலிக்கும். எவ்வளவு நாளைக்கு? பல ஜென்மங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய பாவத்தை நம்மள அறியாமலே பண்றோம். அதான் பாப்பா சொல்றாரு, பல ஜென்மங்களின் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பொறுப்பாளர் ஆயிடுறீங்க. அடுத்த கேள்வி, எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்துல புத்தின்ற முள்ளு ஒருமித்த நிலையில நிலைச்சிருக்க முடியும்? எந்த முக்கிய, ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்களை வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தப்பு பண்ணும்போது, டேய் நீ நல்ல புள்ள இல்ல, அந்த மாதிரி வளர்ப்பாங்க ஒரு சில அப்பா அம்மா. அவங்களுக்கு தெரியுது என்ன சொல்றோமோ அது நல்லா தப்பு தான் பண்ணும், நீ நல்ல பையன்டா, நீ அப்படிலாம் பண்ணவே மாட்டடா அப்படின்ட்டு. அப்போ அது அப்படி மாத்திடுது. அதே மாதிரியே தான் இங்கேயும் இல்லையா? அவங்க நல்லவங்க, கண்டிப்பாக மாறுவாங்க அப்படின்ற எண்ணம் நீங்கள் அசைக்க முடியாத வச்சு கொஞ்ச நாள் இருக்குது கர்மகனுக்கு, தோ வந்துடுவாங்க அவங்க பாபா குழந்தையா. அந்த எண்ணத்தை வைக்க வைக்க அவங்க மாறிடுவாங்க. அவங்க மாறவே மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் சூக்ஷ்மமாக நினச்சா அது நடக்கும். இப்போ பாபா சொல்றாரு, கேள்வி, எந்த முக்கியமான தாரணையின் ஆதாரத்தில் புத்தின்ற முள் ஒருமித்த நிலையில நிலைச்சிருக்க முடியும்? ஸோ தப்பான பகுத்தறிவு பண்றதுக்கு காரணம் உங்க புத்தி நிலையா இல்லைன்ட்டாரு. ஸோ அப்படி சரி, என்ன தாரணை பண்ணி என்னுடைய புத்தின்ற முள்ள ஸ்டெடியா என்னால் வச்சிருக்க முடியும்? பதில் சூப்பரான பதில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இது. இச்சா மாத்திரம் அவித்யா. என்ன அர்த்தம் அதுக்கு? ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில யாரு நிலைச்சு இருக்கிறாங்களோ, எனக்குன்னு ஒரு தேவையே கிடையாதுப்பா அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தின்ற முள் எப்பயுமே ஒருமித்த நிலையில நிலைச்சிருக்கும். திட்டினாலும் அவங்க வாட மாட்டாங்க, புகழ்ந்தாலும் ஆட மாட்டாங்க. ஏன்னா அவங்க புகழணும்னு எதிர்பார்க்கல, திட்டக்கூடாதுன்னு நினைக்கல. நீ திட்டினாலும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு குழந்தை தான், நான் நல்லது தான் நினைப்பேன் இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுடைய புத்தி ஒருமித்த நிலையில எப்பவுமே நிலைச்சிருக்கும். அவங்களால மட்டும்தான் யாருடைய ஆசையும் நிறைவேற்ற முடியும். தனக்கு ஆசையே இல்லாதவங்களால மட்டும்தான் மற்றவங்களுடைய ஆசை நல்லா நிறைவேறணும்னு நினைச்சிங்கன்னா நடந்துடும். அதுதான் சாமியார்களுக்கு எல்லாம் போய் அவங்க நினைக்கிறது நடக்குதுல, அந்த சாமியார் பார்த்தா குழந்தை பிறகுது, இது மாதிரி நிறைய சொல்றாங்கல்ல. ஏன்னா அந்த அவருக்கு தனிப்பட்ட ஆசை கிடையாது. அவங்க வர்றவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறதும் கிடையாது. அவங்களால மட்டும்தான் மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும். அப்போதான் கடைசி நேரத்தில் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க முடியும் உங்களால. அவர் எதிரில் எப்படிப்பட்ட துடித்து கொண்டிருக்கிற தாகமான ஆத்மா வருதுன்னா அவர் அடைய வேண்டிய ஆசை என்னன்னு பகுத்தறிஞ்சு அதை நிறைவேற்றிடுவார். வாயை திறந்து சொல்ல தேவை, சாமி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ல தேவை. கிட்ட வருதுனாலே அந்த வைப்ரேஷன் தெரியும், அந்த ஆத்மா துடிச்சிட்டு இருக்குதுன்ட்டு. இப்போதைக்கு நமக்கு வந்து கோபமா இருந்தால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது, அல்லது சந்தோஷமா இருக்கிற ஆத்மா திடீர்னு ஒரு நாள் துக்கமா இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் தெரியுது. பட் ஆனால் புதுசா பார்க்குற ஆத்மாவே ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு வருது, தாகத்தோட வருதுன்னா அதை உடனே பகுத்தறிஞ்சு அவங்களால நிறைவேற்ற முடியுமா? யாரால? ஆசைனா என்னன்னே தெரியாதவங்களால். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் உள்ள தோண்டி தோண்டி போயிட்டே இருக்கிறார் இல்லையா? பகுத்தறியறதுனால பல ஜென்மங்கள் இழப்பு வந்துடுது, தப்பா போயிடுச்சுன்னா அதனால பகுத்தறியணும். பகுத்தறியறதுக்கு என்ன பண்ணும்? உங்க மனசு பேலன்ஸா இருக்கணும், ஒருமிச்ச நிலையில இருக்கணும். ஒருமிச்ச நிலையில இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஆசையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப பகுத்தறிஞ்சு நீங்களே நிறைவேற்றிடுவீங்க. பார்த்தீங்கன்னா பிரகாஷ் மணிதாதி வராங்க, ஏதோ ஒரு குழப்பத்துல வராங்க, பாபா கிட்ட சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. பிரம்மா பாபா இருக்கிறார். உள்ள வந்தோடனே திரும்பி போறாங்க, என்ன குழந்தை? இல்லை பாபா எனக்கு விடை கிடைச்சிச்சுன்னு போயிட்டாங்க இல்லையா? அந்த எண்ணத்தின் மூலமாகவே அவர் மாத்திட்டார் இல்லையா? அப்போ அந்த அந்த நிலையில இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒருமுகப்பட்ட புத்தி உள்ளவங்க தான் யதார்த்தமான அதே நேரத்தில் முழுமையான தீர்ப்பை கொடுக்க முடியும்.
இல்லையா அவங்கள திருப்திப்படுத்த முடியும். அவங்களுக்கு தேவையான தீர்ப்பை, சரியான தீர்ப்பை அவங்களால தான் கொடுக்க முடியும். அப்போ நான் ஒரு நீதிபதி இல்லையா, இது எவ்வளோ பெரிய விஷயம். கேள்வி, ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலை எப்போ இருக்க முடியும்? சூப்பர். அடுத்தது இன்னும் உள்ள போயிட்டார். ஆசைனா இல்லவே இல்லைன்னா அது நடக்கும், ஓகே. ஆனால் அந்த நிலை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? பதில், எப்ப அவரே யுக்தி நிறைந்தவராக, ஞானம் நிறைந்தவராக, மேலும் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாரோ அப்பதான் சம்பன்னம் ஆன பிறகுதான் ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை வருது. அப்பொழுது பிராப்தி இல்லை என்று ஒருபொழுதும் இருக்க முடியாது. சூப்பரா சொல்லிருப்பாங்க. ஞானம் நிறைஞ்சவராய் எப்பொழுதும் வெற்றி அடைபவராய் யார் இருக்கிறாங்களோ அப்பொழுதுதான் சம்பன்னம் ஆன பிறகுதான் ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலையே அவங்களுக்கு வருது. அப்ப பிராப்தி இல்லைன்னு ஒருபொழுதும் அவங்களுக்கு இருக்கவே முடியாது. அந்த நிலையத்தான் கர்மாதீத் மற்றும் ஃபரிஸ்தாவின் நிலைன்னு சொல்றது. அந்த மாதிரி நிலை உள்ளவங்க தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் பகுத்தறிய முடியும், மேலும் மற்றவங்களுக்கும் பிராப்தி செய்விக்க முடியும். இப்போ பாபா சொல்றாரு, எப்போ அவங்களே யுக்தி நிறைஞ்சவராகவும் ஞானம் நிறைஞ்சவராகவும் இருப்பாங்களோ, அதாவது ஞான ஸ்வரூபமாக இருப்பாங்க, அந்தந்த நேரத்துக்கு ஏற்பட்ட தேவையான ஞானம் அவங்களுக்கு வரணும், அதே மாதிரி யுக்தியும் இருக்கணும், எப்பவுமே வெற்றியும் அடையணும். இதுல இந்த மூணுத்திலையும் யார் சம்பன்னமா நிறைஞ்சவரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை வருதான். யுக்தி நிறைந்த நிலை, ஞானம் நிறைந்த நிலை, வெற்றி மூர்த்தி. யுக்தி யுக்தி முக்தி இல்லை, யுக்தி. ஸோ இதுல முழுமையா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆசைனா என்னன்னே தெரியாது. யுக்தி, ஞானம், வெற்றி, இந்த மூணும் இருக்கிறவங்களுக்கு. யுக்தியா அந்தந்த நேரத்துக்கு தேவை என்னென்ன பண்ணி மற்றவங்களை திருப்திப்படுத்துறது. ஞானம் நிறைந்த நிலை, இப்போ எனக்கு ஆசை வரக்கூடாது, நான் ஏன் எல்லா ஆசையும் கொடுக்குறேன்? உலகத்தின் அதிபதி ஆகிறதுக்காக, நாராயணன் பதவி அடைகிறதுக்காக. இப்போ பிச்சைக்காரனா இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி அனைத்து முன்னுடையதுன்னு இருக்கிற அந்த ஞானம் இருக்கணும். இது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்றேன், அப்போ பிரச்சனை கிடையாது, எதுவுமே தேவை. என்னுடைய தேவை எல்லாத்தையும் பாபா கவனிக்கிறார் இல்லையா? அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? அதான் பெரிய விஷயம். அப்போ பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாபா என்கிட்ட காசு நிறையா இருக்குது பாபா, உன்கிட்ட கொடுக்கவா, நீ வீடு கட்டிக்க பாபா. பாபா சொல்கிறார், உன் காசை வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? தேவையான நேரத்தில் பாபா டச் பண்ணி கொடுப்பாரு, நான் வாங்கி வைக்கணும், ஆசை வந்துவிடும், அப்புறம் சேர்த்து வைக்கணும்னு இல்லை. அது நிறைய இடத்துல அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதான் பாபா சொல்கிறாரு, அப்போ ஞானம் தெரிஞ்சிருக்குது, பாபா என்ன வளர்க்குறாரு, ஞானம் இருந்தால் இப்போ கோடீஸ்வர குழந்தை எதுக்கு மற்றவங்க கிட்ட காசு வாங்கணும் இல்லையா? அப்போ அதே மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றியும் அடையும் இல்லையா? தொட்டதெல்லாம் வெற்றியும் அடைபவராக யார் இருக்கிறாங்களோ, இது எல்லாத்துலேயும் முழுமையாக இருக்கிறவங்களுக்கு எதன் மீதும் ஆசையாக இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, அவங்க அடையாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை, அனைத்தும் நிறைந்த நிலையில் இருப்பாங்க. ஞானம் நிறைந்த நிலைனாலே அதுதான், அனைத்து பொக்கிஷங்கள் நிறைந்த நிலை. அப்போ ஒரு பிராப்தி இல்லை அப்படின்ற நிலை அவங்களுக்கு ஒருபொழுதும் இருக்காது. எனக்கு இது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை அப்படின்றதே இருக்காது. அதுதான் முழுமையடைந்த நிலை. அந்த நிலைக்கு பேர் தான் கர்மதத்த நிலை. அப்போ பாருங்களா, எல்லாம் அடைந்த நிலை, அதில் தான் ஆசையே இல்லாத நிலை. இப்போ எல்லாம் அடைந்த நிலை எப்போ வருது? ஞானம் நிறைந்த நிலை. எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், எனக்கு என்ன வேணும்? கோடி கோடியாக வச்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியலன்னா நிம்மதியாக தூங்குறேன். ஏன் இல்லையா? சதா ஆனந்தத்தில் நான் மிதந்துட்டு இருக்கிறேன். ஆனந்தத்தை என்னை பார்த்து பொறாமப்படுறவங்க என்னை மென்டல்ன்றாங்க. அதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம்? இல்லை, எல்லார் வீட்லேயுமே மாத்தாஸுக்கு முதல்ல கிடைக்கிற பேர் என்ன?
நீ மென்டல் ஆயிட்ட. உன் குழந்தைய பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரன் திட்டா, நீ சிரிச்சுன்னு இருக்கிற, பாபா பார்த்துக்குவாருன்ட்டு போற. மென்டல் ஆயிட்டியா நாங்க இல்லையா? ஏன்னா ஆனந்தமா இருக்கிறது தெரியல அவங்களுக்கு. இப்ப பாபா சொல்றாரு, அதுதான் கர்மாதீத நிலை, அதுதான் ஃபரிஸ்தாவின் நிலை. எந்த ஆசையுமே கிடையாது, எனக்கு இது அடையணும்ன்ற ஒன்னே இல்லை, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களால தான் எந்த ஆத்மாவையும் ஒரு வினாடியில பகுத்தறிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை பிராப்தி செய்ய வைக்க முடியும். சூப்பர் இல்லையா? அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. முக்கியமாக எந்த 4 சம்பந்தங்களின் ஆதாரத்தில் 4 தாரணைகள் மற்றும் 4 ஸ்லோகன்களை எதிரில் கொண்டு வந்தீங்கன்னா சுலபமா சம்பந்தம் ஆயிடுங்க. ஏன்னா பாபா இங்க சொன்னார், சம்பந்தம் ஆயிட்டா ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை நீங்க அடையலான்ட்டார். ஞானம் நிறைந்த நிலை, யுக்தி நிறைந்த நிலை, வெற்றி அடைபவர் இல்லையா? அப்ப இதுல சம்பந்தம் ஆகணும். ஈஸியா சம்பந்தம் ஆகிறதுக்கு என்ன வழி? அதுக்கு வழி சொல்றார். 4 சம்பந்தத்தின் ஆதாரத்துல 4 தாரணையும் 4 ஸ்லோகனையும் எதிரில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா சம்பந்தம் ஆயிடலாம். அது என்ன பதில்? 4 முக்கிய சம்பந்தம் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். தந்தை, டீச்சர், சத்குரு, அப்புறம் இந்த 3 தான் எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன? குழந்தை, பிரியதர்ஷன். பிரியதர்ஷன் முக்கியமான உறவு. அது அப்பாவை கூட எல்லாரும் மறப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். பிரியதர்ஷனை மறப்பாங்களா? அடிச்சு உதைக்கிறவங்களா இருந்தா கூட கணவன், கல்லானாலும் கணவன்ட்டு இல்லையா? பிரியதர்ஷன். இந்த 4 தந்தை, ஆசிரியர், சத்குரு, பிரியதர்ஷன், இந்த 4 சம்பந்தங்களின் ஆதாரத்துல தான் முக்கிய 4 தாரணைகள் இருக்குது. என்ன அந்த 4 தாரணைனா, சம்பந்தத்துக்கு ஏற்ற தாரணை. அது ஒன்று பாபாவுடைய, அதாவது தந்தைன்ற சம்பந்தத்துல கட்டளைப்படி நடப்பவர், அப்பா சொல்படி நடப்பவர், முதல் தாரணை. ஆசிரியரின் சம்பந்தத்துல நேர்மையானவர், டீச்சர் கிட்ட நேர்மையா இருக்கிறாங்க. நேர்மையா இருக்கிறவங்க தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். எனக்கு இது டவுட்டுன்னு கேட்டால் தான் டீச்சர் அதை சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சாதான் அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆவீங்க. ஸோ பாபா சொல்கிறத அப்படியே செய்கிற நேர்மையானவர், அது டீச்சர் சம்பந்தத்தில். குருவின் சம்பந்தத்தில் ஆணைப்படி நடப்பவர். ஆக்சுவலாக இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வருது இல்லையா? கட்டளைப்படி நடக்கிறது, நேர்மையானவர், ஆணைப்படி நடப்பவர். ஸோ ஆனால் என்ன வித்தியாசம்னா, தந்தைனா அன்பிலே பண்ணுறது, குருனா அது பவர் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஆணைப்படி நடப்பவர், குருவின் சம்பந்தத்தில் ஆணைப்படி நடப்பவர். மற்றும் பிரியதர்ஷனுடைய சம்பந்தத்தில் உண்மையானவர். இதுதான் பெரிய சம்பந்தம். மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். எல்லா தர்மத்துக்காரங்களும், கடவுளே இல்லாதவனும் எதிர்பார்க்கறது தானே அது இல்லையா? உண்மையானவர். ஸோ இங்கே அர்த்தமே வேற இல்லையா? ஒருவரை தவிர யாரும் இல்லை, அந்த அர்த்தம். இதன் கூடவே 4 ஸ்லோகன்களும் உங்க நினைவில் இருக்கணும். நாலு சம்பந்தத்துக்கு 4 ஸ்லோகன், 4 தாரணை சொன்னாரு. இப்போ 4 ஸ்லோகன். தந்தையின் சம்பந்தத்தில் என்ன ஸ்லோகன் அப்படின்னா, மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார், அதாவது உண்மையானவராகி நிரூபணம் கொடுப்பது. இது ஆக்சுவலாக நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு எழுதி வச்சிருக்கிறேன். பாபா இதுலேயே வந்துச்சு. சூப்பரானது இல்லையா? இது பைபிளில் ரொம்ப ஃபேமஸான வசனம். இது தந்தை என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்துகிறேன்ட்டு வரும். அதுதான் தந்தையின் சம்பந்தத்தில் ஸ்லோகன்.
உங்களுக்கு கடவுள் தான் தந்தைன்னு நான் எப்படி நம்புறது? என்னுடைய நடத்தை மாற்றணும், என்னோட நடத்தை சொல்லணும். இறைவனை, அவருக்கு உடல் கிடையாது. இப்போ இறைவனுக்கு உடல் கிடையாது, ஆனால் இறைவன் எப்படி நடப்பார், எப்படி நடிப்பார், எப்படி அன்பு கொடுப்பார், அதை பிரம்மா பாபாவுடைய உடலில் வந்து நிரூபித்து காட்டினார். சரி, அவரும் குழந்தை, நீங்களும் குழந்தை தானே, அந்த குணம் உங்களுக்குள்ளேயும் வரணும். அப்படின்னா உண்மையானவராகி நான் தான் அவருடைய குழந்தைன்னு நீங்கள் நிறுவனம் கொடுக்கணும். அவருக்கு சமமான நடத்தை இருக்கணும், அந்த நிறுவனம் இருக்கணும். ஆசிரியன் ரூபத்தில் என்ன ஸ்லோகன்னா சூப்பரானது. எதுவரை வாழணுமோ அதுவரை படிக்கணும், அதுவரை படிக்கணும். உங்களுக்கு லீவே கிடையாது இந்த ஸ்கூலுக்கு. மரண படுகையில் இருங்க, அங்கேயும் ஒருத்தரை படிக்க சொல்லி கேளுங்க. அதுவரை படிக்கணும். குருவின் ரூபத்தில் பாருங்க, இதெல்லாம் மீறினாதான் கஷ்டமாயிடுது. பாணி படிக்கலைன்னா ஒழும்பாருங்க டெஸ்ட் பேப்பரு, அதுவும் சேவையிலெல்லாம் தீவிர சேவை பண்ணுற குழந்தையெல்லாம் வாணி விட்டுதுன்னா அவ்வளோதான். எதுவரை வாழறோமோ அதுவரை படிக்கணும். குருவின் ரூபத்தில் ஸ்லோகன் என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவை பண்ணுற இடத்துல சேவை காலையிலே வர சொல்கிறாங்கன்னா காலையிலே வந்துடுவாங்க. வந்த உடனே அங்கே வாணியை படிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கிற இடம் தான் அது, அந்த மாதிரி இடம் தான் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை விட்டுட்டு அங்கே போவோம், காலையிலே நல்ல கூட்டம் வரும், அதெல்லாம் சுயத்துக்கு போடு. அது கூட்டம் போனால் போகுது, அது யார் மூலமாவது வந்துடும், அது பாபா அழைச்சிட்டு வர்றாரு இல்லையா, அதுதான் மெயின். இப்போ பாபா சார் எதுவரை வாழணுமோ அதுவரை படிக்கணும். ஸோ ஆசிரியர் ரூபத்தில் அந்த ஸ்லோகன். ஸோ அம்மா பயிற்சி, இதை வச்சே பயிற்சி பண்ணலாம். குருவின் ரூபத்தில் என்ன ஸ்லோகன்? குரு என்ன சொன்னாலும் கேட்கணும் இல்லையா. எங்கே உட்கார வைப்பீங்களோ, எப்படி உட்கார வைப்பீங்களோ, என்ன சொல்லுவீங்களோ, எப்படி சொல்லுவீங்களோ, எப்படி எங்களை நடத்துவீங்களோ, எப்படி எங்களை தூங்க வைப்பீங்களோ அப்படியே இருப்பேன். எதை கொடுத்தாலும் உடுத்திக்குவேன், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எங்கே உட்கார வச்சாலும் இருப்பேன். அது குருவின் ரூபத்தில் ஸ்லோகன். அதான் என்ன, எல்லாத்துலேயும் திருப்தி. என் எஜமான, நான் அவருடைய வேலைக்காரன்ப்பா, அவருக்கு தெரியும் என்ன எங்கே வைக்கணும்ன்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இது என்ன ரூபத்தில்? குருவின் ரூபத்தில் ஸ்லோகன். பிரியதர்ஷன் ரூபத்தில் ஸ்லோகன் என்ன தெரியுமா? பிரியதர்ஷன் அந்த காலத்துலலாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. கணவன் கூட தான் சாப்பிடுவாங்க இல்லையா. எவ்வளோ லேட்டானாலும் சரி கணவன் கூட தான் சாப்பிடுவாங்க. இப்போ பிரியதர்ஷன் ரூபத்தில் எப்படி? அதுதான் இனிமையான உறவு இல்லையா. உன்னோட தான் உட்காருவேன், உன்னோட தான் சாப்பிடுவேன், உன்னுடனேயே மூச்சுக்கு மூச்சு இருப்பேன், சங்கமயுகம் ஃபுல்லாக நீ இங்கேயே தான் இருப்பேன், என்னை கூப்பிட்டுட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்கிறல்ல. ஒரு வினாடி விடாமல் உன் கூட நான் வாழறேன். நினைவின் மூலமாக பிடிச்சி வச்சு அவர் கூட குடும்பம் நடத்துங்க ஒரு வினாடி விடாமல். உன்னோட தான் சாப்பிடுவோம், ஒரு வேலை கூட அவர் இல்லாமல் பண்ணாதீங்க. இந்த எல்லா விஷயத்தையும் எதிரில் கொண்டுட்டு வந்து உங்களுடைய முயற்சியை செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக சம்பளம் ஆயிடுங்க. ஈஸியான வழி கடைசியில் கொடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சு வருது எல்லாமே. என்னென்ன சொன்னாரு? டீச்சரு, தந்தை, டீச்சர், சத்குரு, பிரியதர்ஷன். அவங்க மூலமா உள்ள தாரணை என்ன? தந்தை சம்பந்தத்துல என்ன தாரணை? கட்டளைப்படி நடப்பது. டீச்சர் சம்பந்தத்துல நேர்மை இல்ல இல்ல தாரணை, தாரணை அது ஸ்லோகன்ல அது நேர்மையா இருக்கிறது. சத்குரு ஆணைப்படி நடப்பவர். பிரியதர்ஷன் வந்து உண்மையானவர் இல்லையா. ஸோ அதையுமே கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு அது விஸ்தாரப்படுத்தணும். அது தந்தை வந்து கட்டளைப்படி நடப்பவர். சரி, ஸோ மூணுமே வந்து நேர்மையாக இருக்கிறதுன்ற அர்த்தத்திலே வந்துடுது. இது
சரி, தாரணை அப்படி வந்துடுது. இப்போ ஸ்லோகன் என்ன? 4க்கும் தந்தை உறவுக்கு தந்தை மகன் தந்தையை வெளிப்படுத்தணும். நான் உன்னை அப்பான்னு கூப்பிடுறேன்னா உன்னை நான் தான் வெளிப்படுத்தணும். டீச்சர் வந்து கடைசி முடிகிறது வரைக்கும் வாழும் வரை படிப்பேன். குருவின் ரூபத்துல எங்க உட்கார வைப்பீங்க, எதை உடுத்த கொடுப்பீங்க, என்ன சொல்லுவீங்க, என்ன தூங்க வைப்பீங்க, எல்லாத்தையும் அப்படியே நான் செய்வேன். எல்லாமே எனக்கு திருப்தி தான். எந்த டெஸ்ட் பேப்பர் அடிச்சாலும் உதச்சாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னா பாபாவை அடிப்பாரு, மாயா விட்டு அடிப்பாரு இல்லையா? அப்பயும் பிடிச்சின்னு இருக்கணும். அதுதான் குரு. ஏன்னா உலகியல் குருவே அந்த மாதிரி பண்ணுவாங்கப்பா. என்னென்னமோ டெஸ்ட் பேப்பர் வைப்பாங்க, அப்புறம் தான் அந்த ரகசியத்தை சொல்லுவாங்களாம். ஒன்றுத்துக்கும் உதவாத ரகசியத்தை சொல்றதுக்கு ஏன் அவ்வளோ டெஸ்ட் பேப்பர்னா பாபா என்ன மாதிரி பதவி எடுக்கிறாரு. ஸோ அப்போ சத்குருன்னா அதான் அர்த்தம். இதை வந்து நிர்வேர் பாய் அவருடைய புக்கில் போட்டிருக்கிறார். சத்குருவுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்துச்சு. அது என்ன சத்குரு? டீச்சரு சத்குரு. எனக்கு ஒரு நாள் தான் புரிஞ்சுது அதுக்கு அர்த்தம். என்னது? ஒரு நாள் சாப்பிட வந்து உட்கார்ந்தாராம். அப்போ பாப்தாதா கேட்டாரான், நேற்று கொடுத்த சேவை பண்ணிட்டியா குழந்தை? இல்லை பாபா, சாப்பிட்டு போய் பண்ணிடுறேன் பாபா. சாப்பாடை எடுத்து வைங்க, நீ பண்ணிட்டு வந்து சாப்பிடு ராஜா அப்படின்னாராம். எதை கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன், அப்படி சாப்பிட்டா சத்குருவுக்கு பண்ண வேண்டியது இல்லை. எதை உன்னை கொடுப்பீங்களோ, எப்படி கொடுப்பீங்களோ, பண்ணிட்டு வந்து தான் கொடுப்பேன்றாரு. போ சத்குரு. பாபா சொல்றாருல்ல, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு ஆத்மா வருதுன்னா அப்படியே சாப்பாடை வச்சுட்டு போய் ஞானத்தை கொடுத்துட்டு வந்து சாப்பிடுன்றார். அதனால் இந்த ஞானத்தை நம்ம அழகாக நோட்டீஸ் வச்சு இருக்கிறோம்ல, நோட்டீஸாவது கொடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவங்க அங்கே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பாபா கிட்ட பாபா அவங்கள நிறுத்தி வைங்க. அப்போ குருவாக என்னை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சொல்லியிருக்கிறனால, கட்டளை கொடுத்துருக்கிறனால இதுதான் பண்ணி ஆகணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பிரியதர்ஷன், உன்னோடு தான் நான் வாழ்வேன் இல்லையா? உன்னோட தான் வாழ்வேன், உன்னோட தான் மூச்சுக்கு மூச்சு நீ தான். அப்படி இருக்கணும். பிரியதர்ஷன் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வச்சு உங்களை செக் பண்ணுங்க, ஈஸியாக சம்பளம் ஆகிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னா எத்தனை % அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். வரதானம் சாதனங்களை ஆதாரமாக ஆக்குறதுக்கு பதிலாக தேவைக்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய எப்பொழுதும் சாட்சி பார்வையுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நிறைய குழந்தைங்க நடைமுறையில் காலப்போக்கில் விதையை விட்டுட்டு கிளை மேலே கவரப்பட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆத்மாவை ஆதாரமாக்கிடுறாங்க. மேலும் சிலர் சாதனங்களை ஆதாரமாக்கிக்கிறாங்க. ஏன்னா விதை வண்ணமயமாக வண்ணங்கள் நிரம்பி அழகா இருக்கிறது கிடையாது. ஆனால் கிளைகளும் இலைகளின் ரூபமும் வர்ணமும் பயங்கர அழகா இருக்கும். மாயா பொய்யான ஆதாரமே உண்மைன்னு அனுபவமாகுது. அதனால இப்ப சாக்கார சொரூபத்துல தந்தையின் துணை, மேலும் சாட்சி பார்வை நிலையின் அனுபவத்தை அதிகரியுங்க. சாதனங்களை ஆதாரமா ஆக்காதீங்க. அதை தேவையான நேரத்துல மட்டும் காரியத்துல ஈடுபடுத்துங்க. ஸ்லோகன், ஆன்மீக கௌரவத்தில் இருந்தீங்கன்னா அபிமானத்தின் ஃபீலிங் வராது. சரி, வரதானம் பாருங்க. சொல்றேன். வரதானம் ஸ்லோகன் ஆன்மீக கௌரவத்தில் இருந்தீங்கன்னா அபிமானத்தின் ஃபீலிங் வராது. சரி, வரதானம் பாருங்க. நிறைய குழந்தைங்க பாபாவுக்காக தான் வராங்க, பாபாவினால ஈர்க்கப்பட்டு தான் வராங்க, விதையினால ஈர்க்கப்பட்டு தான் வராங்க. பார்க்குறாங்க, இதுனா பிரம்மாவா, இதுனா ஒரு தாத்தா வச்சிருக்கிறீங்க,
நாங்கள் மனுஷனெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் என்னென்னமோ கேள்வி கேட்டு வந்துட்டு அப்புறம் சிவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சு, இல்லைங்க அவர் உடம்புல வராருங்க, அவரை நீங்கள் நினைக்கவே தேவையில்லைங்க, நாங்களாம் அவரை நினைக்கவே மாட்டோங்க, மேலே ஒளிப்புள்ளி இருக்கு பாருங்க அதை பாரு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்கள பாபா குழந்தையாக்குறோம். கடவுள்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வரேன். இப்படியெல்லாம் வந்து காலப்போக்கில் என்ன பண்ணிடுறாங்க, பிரம்மா பாபாவே ஆரம்பத்தில் ஏற்றுக்காதவங்க ஏதோ ஒரு மனுஷன் பின்னாடி போய் மாட்டிக்கிறாங்க. விதையை விட்டுட்டு கிளை மேலே போயிடுறாங்க. அந்த விதையிலிருந்து வந்தவங்க தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அவங்க மேலே புத்தி போய் மாட்டிக்குது. அதாவது ஏதாவது ஒரு ஆத்மாவை ஆதாரமாக்கிடுறாங்க. இன்னும் சிலர் சாதனங்களை ஆதாரமாக்கிக்கிறாங்க. பாபாவுக்காக வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சரணாகதி ஆகுறாங்க விதை ஆதாரத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இங்கே வசதி இருக்குது அந்த இடத்துக்கு தான் நான் போகணும், இந்த இடத்துல வசதி இல்லை இங்கே நான் போக மாட்டேன், அப்போ சாதனங்களின் ஆதாரம் ஆயிடுது. அப்படி ஆயிடுறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சூப்பராக சொல்கிறாரு, லவ்வர் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நான் கருப்பாக இருக்கிறேன், அதாவது லவ்வர் வந்து விட்டுட்டு போய் லவ்வரை லவ் பண்ணிவிட்டு அடுத்தது வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் அவன் சொல்லுவான், நான் கருப்பாக இருக்கிறான்ல, அவன் அழகாக இருக்கிறான்ட்டு போகிறல்ல, அது மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நான் அழகாக இல்லையே, விதை தானே நான். எப்படி சொல்கிறாரு பாருங்க. பிரியதர்ஷன் உறவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபீலிங் தெரியுது. ஏன்னா நான் அழகாக இல்லைல்ல, வண்ணமயமாக இல்லைல்ல, ஆனால் கிளை ரொம்ப அழகாக இருக்குது இல்லை, பயங்கர கலராக இருக்குது இல்லை, அதனால போயிடுறீங்க. எப்படி அடிச்சாரு பாருங்க, செம்ம அடி இல்ல. மாயா பொய்யான ஆதாரமே உண்மைன்னு அனுபவம் பண்ண வச்சிடுது. மாயா பண்ற வேலை அதுதான் உண்மைன்னு அனுபவம் பண்ண வச்சிடுது. அதனால பாபா சொல்றாரு, எப்பவுமே ஒருவருடைய துணையில இருங்க, மனிதர்கள் துணை ஆதாரத்தை எடுக்காதீங்க. சாக்கார ஸ்வரூபத்தில் தந்தையை மட்டும் துணையா வைங்க. எப்பவுமே சாட்சி பார்வை நிலையின் அனுபவத்தையே அதிகப்படுத்திட்டு இருங்க. நான் விலகி இருக்கிறேன் இல்லையா, அந்த அனுபவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. சாதனங்களை ஆதாரமாவே ஆக்காதீங்க. இது இருந்தா அது இருந்தா எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் சேவை செய்வேன். எல்லாம் போய் நமக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு காலேஜில் ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிக்கிறோம். அங்கே போய் மைக் இல்லையா, மைக் இல்லாமல்லாம் நான் பேச மாட்டேங்கன்னு போய் அடம் பிடிக்கக்கூடாது. கிடைக்கிறதே கஷ்டம், எப்படியோ நமக்கு வாய்ப்பு கிடைச்சதா கொடுத்துட்டு இருக்கணும். மைக் இல்லாமல்லாம் என்னால் பேச முடியாது. சரி நீங்கள் மைக் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வாய்ப்பு வராது. ஆனால் பாவக்கணக்கில் உங்களுக்கு ஏறிடும். நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு மைக் இல்லைன்ட்டு வரியா இல்லையா. நான் பாபா சொல்கிறார், சாதனங்களை ஆதாரமாக்காதீங்க, ஆனால் தேவையான நேரத்தில் அதை காரியத்தில் பயன்படுத்துங்க. தேவைப்படுது, ரொம்ப நிறைய கூட்டம் இருக்குது, அந்த நேரம் வசதி இருக்குது அப்படின்னா பயன்படுத்துங்க. ஆனால் அது இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது. செம்ம பவர்ஃபுல்லானது இல்லையா. அதுதான் இப்போ இந்த மாதிரி சேவை பார்த்தீங்கன்னா நாம் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா. தேக அபிமானத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களால பண்ண முடியாது. முக்கால்வாசி பேர் தேக அபிமானத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வாய்ப்பு இல்லையா. ஸ்லோகன், ஏதோ ஒரு ஊரில் சேவையின் பொழுது அந்த இடத்துக்குலாம் போகாத, அவங்களும் ரொம்ப கீழானவங்க, அந்த மாதிரி ஏரியாவுக்கே நம்ம போகக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு அது வாய்ப்பு, நாம் எல்லா இடத்துக்கும் போவோம் இல்லையா. இங்கே பிடிச்சவங்க வேண்டாதவங்க, பாபா சொல்கிறார் மலை ஜாதியினருக்கு போய் கொடு, விபச்சாரிகளுக்கு போய் கொடுன்றார். அதை விட கீழானவங்க யார் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் எந்த ஆதாரத்துலையுமே அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், சரி ஓகே அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ அந்த இடத்துல தடை வராதுன்னா அங்கே போய் சேவை செய்கிறேன் இல்லையா. அதான் எதையுமே ஆதாரமாக்காதீங்க. தேவைப்படுது இருக்குதுன்னா பயன்படுத்துங்க, இல்லை அதை பற்றி கவலைப்படாதீங்க. கடைசியில் எதுவுமே இருக்காது, அப்போ என்ன பண்ணுவீங்க. ஸ்லோகன்,
ஆன்மீக கௌரவத்தில் நிலைச்சி இருந்தீங்கன்னா அபிமானத்தின் ஃபீலிங் வராது. எல்லாரும் முன்னாடி திட்டுறாங்க, ஐயோ என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே, அது என்னது அபிமானம், தேக அபிமானம். ஆனால் நான் யாரு? அனைத்தையும் பொறுத்துக்கக்கூடிய தாய் ஜெகதம்பா. அதுதான் சுய கௌரவம். அப்போ ஐயோ என்னை திட்டுறாங்களேன்னு தோணாது. என் குழந்தை மம்மா சொல்கிறாங்க, ஒரு சில குழந்தை கொஞ்சம் அன்பு பொழியும், ஒரு சில குழந்தை துக்கத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இல்லையா? அப்போ அந்த நான் ஜெகத்தின் தாய், எல்லாம் என் குழந்தை. அப்போ அபிமானம் வராது. அவன் என்ன பண்ணிட்டான், நான் அவனை பழி வாங்குறேன், இது அபிமானம், இதெல்லாம் வராது. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார்? பிராமண வாழ்க்கைனாலே தூய்மை, தூய்மையான ஆத்மா. தூய்மையை எப்படி செக் பண்ணுவீங்க? சுகம் சாந்தி பிராப்தி ஆகுதா நிரந்தரமா? அதுதான் தூய்மை தான். சாபம் நீங்க எண்ணத்துலயும் கூட அவங்கள அப்பவித்திரமா ஆகக்கூடாது. அசுத்தமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டா கூட உங்க எண்ணத்துக்கு சக்தி இருக்காது. ஏன்னா ஒருமுகப்படுற நிலையின் மூலமாக தான் இந்த வாணி ஃபுல்லாவே கேள்வி பதில் உட்பட எல்லாத்துலயுமே அதே தான் வருது. எண்ணத்தின் ஒருமுக சக்தியின் மூலமா தான் நீங்க எல்லா சேவையும் பண்றீங்க. சுகம் சாந்தியை அவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைப்பீங்க. எப்ப வீண் விஷயத்த உள்ளேயே போடாதீங்க, எல்லாம் அசுத்தம் தான். சக்தி கொடுக்கீங்க அவங்களுக்கு, ஏன்னா அனுபவம் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அந்த நிரப்புற அளவுக்கு தூய்மையின் சக்தி இல்லை. இதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, ஏதோ ஒரு டைம்ல ஒரு 2-3 நாள் நான் கண்டினியூஸா டிவியை பார்த்துட்டேன், நியூஸ். அது ஒரு காரணத்தினால பார்த்துட்டேன். இப்போ பார்க்குறதெல்லாம் நிறுத்திட்டேன், தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அதோடைய பிரபாவம் பாருங்க, என்ன ஆச்சு அவருக்கு அரசியல்ல, என்ன ஆச்சு? அப்போ என்னையே அறியாமல் அவர் தான் ஜெயிக்கணும், இவர் தோக்கணும்னு வருது. அப்புறம் எப்படி சக்தி கொடுக்குறது? இல்லை ஒருத்தரை பற்றி தப்பான எண்ணம் உள்ளே போயிடுது இல்லை தானாவே. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, வேண்டாம், அது வேண்டாம், அன்னப்பறவை மாதிரி பாருங்க இல்லையா? அதான் பாபா சொல்கிறார். இப்போ பாபா அப்போ சுத்தமான எண்ணம் இருந்தால் தான் அந்த சக்தி வரும். இப்போ நீங்கள் யாரை தப்பானவங்க நினைக்கிறீங்களோ அவங்க துடிச்சிட்டு நின்னாங்கன்னா போச்சு, மார்க் உங்களுக்கு 0 ஆயிடும். அதுதான் பெரிய விஷயம். சரி, அடுத்து ஏன்னா இந்த தூய்மையில 16 கலை நிரம்பலன்னா ஆகலன்னா யுகமே மாறிடும், மகிமையே போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம். அதனால 3 புள்ளி வைங்க, 3 புள்ளி வைங்க. நீங்க முதல்ல ஆத்மான்னு உணருங்க, மத்தவங்கள பார்க்கும்போது ஆத்மா அந்த பயிற்சி பண்ணுங்க. அடுத்தது ஏன் என்னன்ற கேள்வியே வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா குழப்பமா இருக்கிறீங்க, தூய்மைன்ற பொருளை தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தமா. ஏன் என்னன்னு கேட்டாலே ஐயோ அது தப்பாச்சு, அது விஷயம் தெரியுமா, ஐயோ ஓடி போயிடுங்க இல்லையா? சரி, அதான் பாபா சொல்றாரு, புள்ளி வைக்கிறீங்க, கவனக்குறைவு இல்லாதனால கை தடுமாறி புள்ளி கேள்விக்குறி ஆயிடுது. புள்ளி வை குழந்தை, எப்பயுமே சக்திசாலியான லட்சியத்தை வை, 3வது சீட்ல வை ஆசையா. பறக்க வைக்க போறீங்க. அங்க போய் ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு வர சொன்னாரு, 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னாரு. வெற்றி சொரூப ஆத்மா, சுப எண்ணங்கள். ஏன்னா டெல்லியில இருந்து தான் உலகம் ஃபுல்லா பரவும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? முக்கியமா சொல்றது சக்திசாலியான லட்சியம் வச்சிங்க, அதுல கவனம் வச்சிங்கன்னா லட்சணம் சகஜமா வந்துடும், கடின உழைப்புல இருந்து விடுபட்டுடுவீங்க. அதை சக்திசாலியா வைங்க, நிரந்தரமா இருக்கிறது தான் சக்திசாலியா வைக்கிறதுன்றது. அப்புறம் ஆன்மீக ரோஜா மலருக்கு என்ன சொன்னாரு? ஆன்மீக நறுமணம் பார்ப்போம். அதோடைய விசேஷம் என்னவா இருக்குமா? எப்பவும் ஆத்மாவை பார்க்கும், அப்பா கிட்ட பேசும் இல்லையா? அப்ப ஆத்மாவை உடல்ல பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்குற பாடம் பக்காவா இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட பேசுவோம், நம்ம நேரடியா இது பண்ண மாட்டோம்.
ஆத்மாவை பார்ப்போம், அப்பா கிட்ட பேசுவோம். உடலை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்குற பயிற்சி உள்ள ஆன்மீக ரோஜா நான். அதுலேயும் இந்த தோட்டத்தில் நம்பர் 1 ரோஜா நான் அப்படின்ற நினைவில் ஒருவர் நினைவிலே இருந்தீங்கன்னா முதல் நம்பரில் வருவீங்க. அதனால் இந்த லட்சியத்தை வைங்க. முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்மீக ரோஜா நான். எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு நம்பர் 1ல் இருக்கிறோம் நான். அப்படி வைங்கன்னார். அடுத்தது கேள்வி பதில் முக்கியமாக என்ன சொன்னார்? மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? ஒருத்தரை கரெக்டாக பகுத்தறிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை பிராப்தி பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது, ஒருநிலைப்படணும். அவங்களுக்கு யாருக்கு ஒருநிலைப்படும்? எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும், தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். சக்தியும் அன்பும் சமநிலை, அன்பும் சட்டமும், சட்டத்துக்கு உட்பட்ட அன்பு இருக்கணும் இல்லையா? அன்பிலே விழுந்து கிடக்கூடாது. அந்த மாதிரி ஆத்மாவனால தான் முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒருமித்த நிலை எப்படி உருவாகும்? ஆசனா என்னன்னே தெரியாத நிலை அடையும் பொழுது. ஆசனா என்னன்னே தெரியாத நிலை எப்படி அடைய முடியும்? யுக்தி நிறைந்தவராக, ஞானம் நிறைந்தவராக, வெற்றி அடைபவராக, எப்பவுமே இந்த 3த்திலும் நிறைந்தவராயிட்ட ஆசை இல்லாத நிலை ஏற்படும். அப்போ தான் எல்லாத்தையும் அவங்களால அனுபவம் செய்ய வைக்க முடியும் மற்றவங்களுக்கு. சரி, இதில் முழுமை நிலை எப்படி அடையிறது? யுக்தி, ஞானம், வெற்றியில் 4 சம்பந்தம், 4 தாரணை, 4 ஸ்லோகன். அப்பா, டீச்சர், சத்குரு, பிரியதர்ஷன். 4 சம்பந்தத்திலையும் உண்மையானவர், நேர்மையானவர் இல்லையா? ஸ்லோகன் கட்டளைப்படி நடப்பவர். ஸ்லோகன் 4 சம்பந்தத்தில் ஸ்லோகன் என்னது? அப்பாவை நான் வெளிப்படுத்துவேன் தந்தை சம்பந்தத்தில். டீச்சர் சம்பந்தத்தில் சாகும் வரை படிப்பேன். குரு சம்பந்தத்தில் எங்க உட்கார வைக்கிறீங்களோ உட்காருவேன், என்ன உடுக்க கொடுக்குறியோ உடுப்பேன், என்ன சாப்பிட கொடுக்குறியோ சாப்பிட்டேன், எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்கிறேன். பிரியதர்ஷன் உன்னோட தான் சாப்பிடுவோம், உன்னோட தான் உட்காருவோம், உன்னோட உயிர் பிரியும் இல்லையா? நீ போகும்போது நான் வந்துடுவேன், உன் கூடவே வருவேன். அதை லௌகிக சம்மந்தம். சூப்பர். இப்போ எப்படி அப்படியே கேட்டதை ரிவிஷன் பண்ணும்போது தான் அது நல்ல தாரணை ஆகும். ஸோ இந்த ரிவிஷன் பண்ணது திரும்ப திரும்ப, முக்கியமாக வாணியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் ஃபுல் வாணி கேட்டுட்டு கடைசியில் இந்த ரிவிஷன் இதை மட்டும் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் அதை மட்டுமே கேட்கும்போது ஃபுல்லாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் வேலை பண்ணிக்கிட்டு இங்கே ரிவிஷன் பண்ணுறது. ஓம் சாந்தி.